நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகியா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து அறியப்பட்டிருக்கீங்க. கட்சிக்குள்ள வரும்பொழுது இணையும் பொழுது நாம ஏதாவது ஒரு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், இல்ல அண்ணன் சீமான் முதலமைச்சர் ஆகணும், இல்ல ஆட்சி மாற்றம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எண்ணத்தோடு தான் உள்ள வந்திருப்பீங்க. அந்த எண்ணங்கள் எல்லாம் ஓரளவுக்காவது இன்னைக்கு நிறைவேறி இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? இப்போ ஈழத்தில் வந்து இனப்படுகொலை நடந்து அதில் ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு நாம் எதுவுமே செய்யலையே, நாமளும் இந்த இனப்படுகொலை வேடிக்கை பார்த்து நிட்டமேங்கிற குற்ற உணர்ச்சி மலிட்டு ஒரு எங்கே போகிறோன்னு தெரியாமல் நிற்கிறப்ப அண்ணன் இப்படி பண்ணினோம். ஆனால் நாம் வந்து உழைச்ச உழைப்புக்கான அங்கீகாரத்தை மக்கள் தரலைங்கிற ஒரு ஆதங்கமும் வருத்தமும் இருக்குது. அண்ணன் திருமாவை பொறுத்த வரைக்கும் நான் மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டால் திருமணம் செய்து கொள்வேங்கிற அளவுக்கு தன் தனிப்பட்ட வாழ்வோடு அதை நினைச்சு பேசினார்னா அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதினார். அவங்க வந்து ஒரு 4 நூற்றாண்டுகள போராட்டத்துக்கு பிறகு தான் மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் திமுகங்கிற கூட்டணி கட்சியோட தயவுல. நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லாமல் நம்ம தனிச்சு போட்டி போட்டு 10 ஆண்டு காலத்தில் 4 பொதுத்தேர்தலில் அடைஞ்சிருக்குங்கிறது அது வந்து நமக்கு ஒரு நம்பிக்கையை தருது. ஆனால் இது போதுமான அங்கீகாரம் இல்லை. அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பணமும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. பணம் பட்டுவாடா பண்றது, இந்த காலங்காலமாக மக்கள் மனசில் ஊறி போயிருக்கக்கூடிய சின்னங்களும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கா? இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம ஒரு இடத்துல நிற்கும் பொழுது அதை விஜய்ன்ற ஒரு நபர் வந்து உடனே வந்து அந்த இடத்தையே வந்து ஒரு டெமாலிஷ் பண்ணுறாரோ, ஒரு காலி பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கான்னு கேட்கல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. விஜய்க்கு வந்து முதலும் கடைசியுமான தேர்தல் 2026 தான். 26க்கு பிறகு அவர் முதலும் கடைசி. ஆமாம், அது 2031 வரைக்குமெல்லாம் அவர் பயணப்பட. கமலஹாசன் அவர்கள் போல வந்து எங்கேயுமே ஐக்கியமாக கூட ஆக மாட்டார். அவரை விட அது பரிதாபமான நிலை வரும் நினைக்கிறேன். பரிதாபமான நிலை வருமா? நான் உண்மையை சொல்கிறேன். நான் வந்து சின்ன வயசில் வந்து நான் விஜய் ரசிகன். நான் வந்து குருவி படத்தை முதல் காட்சி பார்த்தேன். வில்லு படத்தை வந்து திரைப்படத்தை வந்து திரையரங்கெல்லாம் போய் பார்த்தேன். அந்த சமயத்தில் அவர் போக்கிரி படம் வந்த சமயத்தில் போக்கிரி படத்துக்கு பிறகு அழகிய தமிழ் மகன், சுறா, குருவி, வில்லு அப்படி ஒரு 5-6 படம் வரிசையாக ஓடலை. அப்போ ஓடாத சமயத்தில் நான் உட்கார்ந்து நண்பர்கள்ட்ட பேசுகிறப்ப படமே ஓடலையே அப்படின்னு நம்ம கவலைப்பட்டது. படமே ஓடாதான்னு கவலைப்பட்டது. அப்படியா? அப்போ அந்த சமயத்தில் வந்து வேலாயுதம் படம் நினைக்கிறேன். வேலாயுதம் படம் தான் ஓடுது. அப்படி வந்து நான் பள்ளி சமயத்தில் வந்து நான் உட்காந்துக்கிட்டு நான் ஒரு ஆளாக உட்காந்துட்டு மற்ற எல்லாத்தையும் விஜய்க்காக பேசுவேன். நான் இப்போதும் என் படங்களை ரசிப்பதில் எனக்கு பிரச்சனை இருந்ததில்லை. எனக்கு தலைவன் வேறு, நடிகன் வேறுங்கிற வேறுபாடு புரிய தொடங்கிடுச்சு எனக்கு இந்த கட்சிக்கு வந்த பிறகு. ஜனநாயகன் படத்தினுடைய அந்த பாடல் வெளியாக இருக்குது. தளபதி கச்சேரின்னு ஒரு பாட்டு பார்த்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருக்குது பாட்டு? எப்படி இருக்குது? தளபதி கச்சேரிங்கிறத விட தளபதி கருமாதின்னு வச்சுருந்தா சார் பொறுத்த மாதிரி. பொங்கலுக்கு ஜனநாயகன் படம் வந்தால் பார்ப்பீங்களா? பார்க்க விருப்பம் இல்லை, பெரிய யாரும் இல்லை. நான் உறுதியாக என்ன சொல்கிறது, விஜய் படங்களே நீ வாழ்நாளில் நடிப்பார். 26 படம் நடிப்பார். இல்லைண்ணா 20 அதுதான் அவர் கடைசி படம் வந்து ஜனநாயகன் தான். கடைசி படமாக இல்லை, நான் எழுதி தர்றேன். கடைசி படம் கிடையாது. இல்லை அந்த பாட்டில் கூட அண்ணன் லாஸ்ட்டாக ஒரே ஒரு டான்ஸ் மட்டும் ஆடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களே. கடைசி படம் 100 விழுக்காடு கிடையாது. நான் எழுதி தர்றேன். நான் விஜய் மேலே சத்தியம் பண்ணுறேன். விஜய் மேலே சத்தியம் பண்ணுறீங்க? வாய்ப்பே இல்லை. இது கடைசி படம் இல்லை. உண்மையான ஒரு மாற்று அரசியல் மலர்றதை இந்த ஊடகங்களே விரும்பாது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். முதல்ல ஊடகங்கள்ங்கிறத தாண்டி அது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு லாப நட்டம் இருக்கும். அதனால அங்கே பணிபுரியக்கூடியவங்க முதல்ல பத்திரிகையாளர்கள் இல்லை, முதல்ல ஊழியர்கள், அப்புறம் தான் பத்திரிகையாளர்கள். இந்த ஊடகங்கள் வந்து விஜயை தூக்கி பிடிச்சி ஏதோ ஒரு லாப நட்ட கணக்குக்கு இவ்வளவு விழுக்காடு வாக்கு இருக்கு, அவ்வளவு விழுக்காடு வாக்கு இருக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. கூட்டமெல்லாம் வாக்காக மாறும் அப்படின்னா இங்கே யாருக்கும் கூட்டம் வரும். இந்த டிடிஎஃப் வாசன ஒரு தம்பி வர்றாரு, அவருக்கு கூட்டம் வருது. ஜிபி முத்து வர்றாரு, அவருக்கு கூட்டம் வருது. நடிகரை தலைவன் நினைக்கிறது தலைவங்களை தாண்டி ஒரு கடவுள் போல தொழக்கூடிய மனப்போக்கு. அந்த நடிகனுக்கு வந்து குறைந்தபட்சமான மனிதர் குறித்தான ஒரு மதிப்போ ஒரு மனித தன்மையோ இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கூட இன்னமும் போய் தொங்குறதுலாம் என்ன மாதிரி எடுத்துக்கிறது? அண்ணன் சீமான் அவர்களாவது குறைந்தபட்ச சட்டமன்றத்திற்கு போகணும் அப்படின்றது எல்லாருடைய விருப்பமாகவே இருக்குது. அண்ணன் அவர்கள் நிச்சயமா 2026 சட்டமன்றத்திற்கு போவாரா? நான் ஆட்சியை பிடிப்பாருன்னு பேசுறேன். ஆட்சியை பிடிப்பாரு நினைக்கிறேன். அதனால இந்த கேள்வியை வந்து கேள்வியே ரொம்ப அறமாற்றதா இருக்கு. கேள்வியை வரைய திமுகவினுடைய ஃபியூச்சரா இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி எப்படி பாக்குறீங்க நீங்க? தமிழ்நாட்டின் சாபக்கேடா பாக்குறேன். ஏன் என்ன அவர் என்ன பண்ணாரு? என்ன தெரியும், உதயநிதி வந்து ஏறக்குறைய ஆண்டு கொண்டிருக்காருன்னு வச்சுக்கலாம். அடுத்து அவர் தான் ஆளா வந்து துடிக்கிறாரு. இன்பநிதி ஆழ்வார்னு திமுகவில் பேச்சு இருக்கு. இன்பநிதி ஆளணும் அதை நான் பார்க்கணும்னு சொல்றாங்க. இங்க யாரோ ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் பேசல, துணைமுருகன் பேசுறாரு, மூத்தவர் அவரே சொல்றாரு இன்பநிதி. அப்ப ஒரே குடும்பம் ஆளுகட்சின்னா இங்க பிறப்பை வைத்து தகுதியை தீர்மானிப்பது தான் இங்க வந்து பார்ப்பனியம். சனாதனம் பார்ப்பனியம் எல்லாம் இங்க பிறப்பை வச்சு எனக்கு தகுதியை தீர்மானிக்கிறாங்க. கருணாநிதி குடும்பத்தில் பிறப்பதான் தலைவருக்கான தகுதி அழகுன்னா இது என்னது? சமத்துவத்தை பற்றி அண்ணா ஒரு வரைவிலக்கணம் சொல்றாரு. சமத்துவம் என்பது சரிசமமாக பார்ப்பதல்ல, சரிசமமாக நடத்துவதல்ல, சரிசமமான வாய்ப்புகளை வழங்குவது. இப்போ உதயநிதி வந்து எந்த பொறுப்பில் இருக்காரு? மாநில இளைஞரணி செயலாளர். இதே பொறுப்பில் இருக்க முடியா இருந்தா
வெள்ளைக்கோள் சாமிநாதன். வெள்ளைக்கோள் சாமிநாதன் படம் உங்களுக்கு வருதா? கண்ணில் வருதா? யாருன்னே தெரியலையே எனக்கு. நாம் தமிழர் கட்சியை தலைமை ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசிய முழக்கத்தை ஏற்றுக்கொண்டு நாம் தமிழர் கட்சி ஆட்சி செல்வாட்டு வரைவை ஏற்றுக்கொண்டு தலைவர் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டு நாம் தமிழர் கட்சியுடைய அந்த முழக்கங்கள் வெற்றி பெற நாம துணை நிற்போம் அப்படின்னு ஒருத்தவங்க வர்றாங்க. இல்ல அண்ணன் வேல்முருகன், அண்ணன் திருமா, பாமக கூட அதெல்லாம் உடன்பாடு உள்ளவங்க நினைக்கிறேன். அவங்க வருவாங்கன்னா நம்ம ஆரத்தல்வி நேசிக்கணும். ஆனா வரமாட்டாங்க. இல்ல நீங்க ஒன்று சொல்றீங்க இல்லையா, அவங்க வருவாங்க சொல்லிட்டு அவங்க வருவாங்கன்றதை விட நீங்க போவீங்களா? நீங்க அவங்களை கூப்பிடுவீங்களா? அது எங்களுக்கு வேலை. அவ்வளவுதான், முடிச்சு. நாம் தமிழர் கட்சியின் தலைமையேற்று அண்ணன் சீமான தலைமையேற்று முடிஞ்சு போச்சு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஊடகத்தினுடைய ஒரு புதிய முயற்சி பாட்காஸ்ட். இந்த நிகழ்ச்சியில் நம்மோட இணைந்திருக்கக்கூடிய முதல் சிறப்பு அழைப்பாளர் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில நிர்வாகி அண்ணன் இடும்பவானம் கார்த்தி அவர்கள். நிறைய விஷயங்கள் அவரோட பேச போகிறோம், வாங்க பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஊடகத்தின் மூலமாக எங்களுடைய பாட்காஸ்ட் நிகழ்ச்சிக்கு முதல்ல அன்போடு வரவேற்கிறோம். நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், அரசியல் ரீதியாகவும் பேசியிருக்கோம், நடப்பு நிகழ்வுகளும் பேசியிருக்கோம். ஒரு நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகியாக இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்டிருக்கீங்க. கட்சிக்குள்ளே வரும்பொழுது, இணையும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், இல்லை அண்ணன் சீமான் முதலமைச்சர் ஆகணும், இல்லை ஆட்சி மாற்றம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எண்ணத்தோடு தான் உள்ளே வந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் கட்சியில் இணைந்து ரொம்ப ஆண்டு காலம் ஆகுது. அந்த எண்ணங்களெல்லாம் ஓரளவுக்காவது இன்றைக்கி நிறைவேறி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? நாம் தமிழர் இயக்கமாக இருக்கிற சமயத்தில் நான் இணைஞ்சேன். அந்த சமயத்தில் ஒரு 19-18 வயசு இருக்கும், பெரிய புரிதல் இல்லை. இப்போ ஈழத்தில் இனப்படுகொலை நடந்து அதில் ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு நாம் எதுவுமே செய்யலையே, நாமளும் இந்த இனப்படுகொலை வேடிக்கை பார்த்து நிட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சி மேலிட்டு அப்படி தான் ஒரு எங்கே போகிறோன்னு தெரியாமல் நிற்கிறப்ப அண்ணன் இப்படி போய் நின்னோம். அண்ணன் நாம் தமிழர் இயக்கத்தை 2010 மே 18 கட்சியாக மாற்றுறாங்க. 16 தான் தேர்தலில் போட்டி போடுறதா அறிவிக்கிறாங்க. 16, 19, 21, 24 அப்படின்னு 4 பொது தேர்தலில் கடந்து வந்திருக்கோம். இதில் நாம் எந்த லட்சியத்துக்காக எந்த நோக்கத்துக்காக வந்தோமோ அந்த பாதையிலேருந்து அந்த பயணத்துலேருந்து துளி கூட தடம் பெறலை. அந்த கொஞ்சம் கூட அதில் பெசகலங்கிற இது இருக்குது, 100 விழுக்காடு அந்த மனநிறைவு இருக்குது. ஆனால் நாம் உழைச்ச உழைப்புக்கான அங்கீகாரத்தை மக்கள் தரலைங்கிற ஒரு ஆதங்கமும் வருத்தமும் இருக்குது. இந்த தேர்தல் காலத்தில் நாம் தமிழர் கட்சியோட மக்களுக்கான இந்த போராட்ட களமாக இருக்கட்டும், மக்களுக்கான கருத்தியல் பரப்புரையாக இருக்கட்டும், மக்களுக்காக உழைச்சதாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கணும். இது போதுமான அங்கீகாரம் இல்லை. இன்னைக்கு சூழலில் மற்ற கட்சிகள் பார்க்குறப்ப 8 விழுக்காடு வாக்குங்கிறத அவங்க அசாத்தியமாக பார்க்குறாங்க. கட்சி 2016 முதல் முறையாக போட்டி போட்டுச்சு. ஒரு 10 ஆண்டு காலத்துக்குள்ள ஒரு மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டதை பெரிய விஷயம் சொல்கிறாங்க. அண்ணன் திருமாவை பொறுத்த வரைக்கும் நான் மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டால் திருமணம் செய்து கொள்வேங்கிற அளவுக்கு தன் தனிப்பட்ட வாழ்வோடு அதை நினைச்சு பேசினார்னா அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதினார். அவங்க ஒரு 4 நூற்றாண்டுகள போராட்டத்துக்கு பிறகு தான் மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் திமுகங்கிற கூட்டணி கட்சியோட தயவுல. நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லாமல் நம்ம தனிச்சு போட்டி போட்டு 10 ஆண்டு காலத்தில் 4 பொது தேர்தலில் அடைஞ்சிருக்குங்கிறது அது நமக்கு ஒரு நம்பிக்கையை தருது. ஆனால் இது போதுமான அங்கீகாரம் இல்லை. அதிகாரத்தை நோக்கி நகரணுங்கிற நோக்கத்தை நிற்கிறோம், போதுமான அங்கீகாரம் இல்லை. வரக்கூடிய 26 அதை சாத்தியப்படுத்துவோம், மக்கள் எங்களுக்கு கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை கொண்டு உழைக்கிறோம். கிட்டத்தட்ட திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க தமிழர்களுக்கான ஒரு கட்சியாக, குறிப்பாக மொழி போராட்டம், இந்தி எதிர்ப்பு முழுக்க முழுக்க தமிழக மக்களுடைய ஒரு உயிர் நாடியாக தான் திமுக செயல்படுது. ஒரு காலத்தில் அண்ணாவுடைய காலத்திலலாம் பார்த்திங்கன்னா அப்போ அது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ரீச் ஆகி அதனால் ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்பி கிட்டத்தட்ட அவங்களுமே பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்போ தான் வராங்க. ஆனால் அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே படிப்படியாக சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று அதன் பிறகாக அவங்க ஆளுங்கட்சியாக மாறுறாங்க திமுக. அப்போது நாம் தமிழ் கட்சி இந்த நேரத்தில் குறைந்தபட்சம் நம்ம ஒரு 5லிருந்து ஒரு 10 உறுப்பினராவது வச்சுருக்கணும் இல்லையா, சட்டமன்ற உறுப்பினராவது. அதாவது வகுப்பாரி பிரதித்துவம் அப்படிங்கிற ஒன்றை நம்ம எல்லோரும் வலியுறுத்துகிறோம். அது ஏன் அப்படின்னா சரிசமமான வாய்ப்புகள் இருக்கணும், இந்த போட்டி சமதளமாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த தேர்தல் காலத்தில் சரிசமமான வாய்ப்பு இருக்கா, சமதளம் இருக்கான்னா இல்லை. அதான் யதார்த்தம். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் விதி வச்சிருக்கு. ஆனால் இங்கே செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா குறைந்தது 10 கோடி.
மிக குறைந்தது திமுகவோ அதிமுகவோ 10 கோடியை வந்து தொகுதி முழுமைக்கும் வாரி இறைப்பாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 40 லட்சம் செலவு பண்ணலாம்னா 4 லட்சம் கூட எங்களால் செலவு செய்ய முடியாது. அந்த 4 லட்சம் செலவுங்கிறது திருமண கூட்டம், பொதுக்கூட்டம், ஒளி வாங்கி ஒளிபெருக்கி, அப்புறம் வந்து பதாகை, சுவரொட்டி, அப்புறம் எரிபொருள் செலவு, உணவு செலவு, இந்த அடிப்படையான செலவுகள் தான். அப்போ இந்த தேர்தல் காலத்தில் வந்து பணம் வந்து ஒரு பிரதான காரணியாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஒரு முதன்மையான காரணியாக இருக்குது. இப்போ திமுகவும் அதிமுகவும் கோடிகளை கொட்டி வைக்காமல் இந்த 40 லட்சத்துக்கு உட்பட்டு தான் செலவு பண்ணணும் அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் ஒரு உடன்பட்டு நிற்பாங்க அப்படின்னா அவங்களால கட்டுத்தொகை கூட பெற முடியாது. அதுக்கான வாய்ப்பே இல்லை. என்னோட நினைவு சரியாக இருக்கும்னா காமராஜருடைய காலத்தில் தான் தமிழ்நாட்டில் முதல் முறையாக வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒன்று நடந்தது. காமராஜர் காலத்தில் அந்த காங்கிரஸை காமராஜரை விழித்து விட்டு தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. இல்லை, அப்போ அன்னைக்கு வந்து 50 ரூபா 100 ரூபாய் இல்லை வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு 20 ரூபா 10 ரூபா கூட கொடுத்தாங்கன்னா கூட இன்றைக்கு அதனுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கலாம். அதாவது ஒரு பக்கம் வந்து இந்த 40 லட்சங்கிறத தாண்டி செலவு செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு ரூபா காசு வந்து முறைகேடு ஒரு பக்கம். அதை கடந்து வாக்குக்கு காசு தர்றாங்க, மக்களை ஊழல்வாதிகளாக மாத்துறாங்க, மக்களை வந்து இதை ஏற்க செய்கிறாங்க. இது நடக்குது. இப்போ அண்ணா காலத்தில் வந்து இது தங்கத்தை தவிட்டு விற்கலாமா, வாக்கை காசு கொடுக்கலாமா, இந்த அண்ணாதுரை தோற்கடிக்க 7 மலை தாண்டி போய் வெங்கடாசலபதிட்ட போய் அழைச்சிட்டு வர்றான், வெங்கடாசலபதி மேலே சத்தியம் வாங்குறான் அப்படிலாம் அண்ணா பேசியிருக்காரு. அன்னைக்கு வந்து காசு கொடுக்கப்பட்டதா அன்னைக்கு ஒரு புகார் இருக்கு. அங்கே எங்கோ ஒரு இடத்துல ஒரு முக்கியமான தலைவர்களை தோற்கடிக்க வந்து காசு கொடுத்ததா செய்தி உண்டு. ஆனால் இன்னைக்கு என்னன்னா 234 சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா 234 தொகுதியிலையும் கடைக்கோடி வரைக்கும் காசை எப்படி இறக்கிறது, எப்படி கொண்டு போய் சேர்க்கறது என்பதற்கான அந்த உத்தியை வகுக்கிறாங்க. இப்போ பணம் வந்து ஒரு பிரதான காரணியாக இருக்குது. குறிப்பாக வந்து இப்போ இன்னைக்கு தேதி வச்சுக்கோமே, இன்னைக்கு 11 தேதினா 14 தேர்தல் அப்படின்னா 12ஓட அந்த பரப்புரை முடிஞ்சிடும். ஒரு நாள் 2 நாள் இடைவெளி இருக்கும். இந்த 2 நாள் இடைவெளியில் முழுக்க பணத்தை கொண்டு போய் சேர்த்துட்றாங்க. அப்போ என்னன்னா மக்கள்கிட்ட காசு வாங்கிட்டோம் மாற்றி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மனதில் இருக்குது. இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து திமுகலையும் கொடுத்தாங்க அதிமுகலையும் கொடுத்தாங்கன்னா இங்கே 2 வாக்கை வந்து திமுகவுக்கு 2 வாக்கை அதிமுகவுக்கு போடுறாங்க. அப்போ பணம் பெரிய ஒரு முதன்மையான ஒரு வேலையை செய்யுது. இந்த களத்தில் நாம் தமிழர் கட்சி பெற்ற ஒவ்வொரு வாக்கும் என்ன சொல்கிறேன்னா ஜனநாயகத்தில் ஒரு மறுமலர்ச்சி, ஜனநாயகம் உயிர்ப்போடு இருக்குது அப்படின்றதுக்கான சான்று வந்து நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த வாக்குகள். திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் வந்து வெளிப்படையாகவே சொன்னது, நான் வந்து வாக்குக்கு பணம்லாம் கொடுக்கல, பணம் கொடுக்காம தான் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டாரு. பார்த்தேன் ஒரு மேடையில் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்றாரு இருக்காரு. அந்த மேடையில் நிறைய சொல்றாரு, தமிழ்நாட்டிலே வாக்கு காசு கொடுக்காம ஜெயிச்ச ஒருத்தர் இவங்கிறப்ப அவர் ரொம்ப பூரிப்படைஞ்சு அவர் மகிழ்ச்சியா கை கட்டுறாரு. அப்ப இவர் ஒருத்தர் தான் வந்து காசு கொடுக்காம ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்றது மூலமா மீதி எல்லா தொகுதியிலையும் காசு கொடுக்கப்பட்டுச்சுங்கிறத அவர் மறைமுகமா ஒத்துக்கிறாரு. அதான் நடக்குது. நீங்க 2016 வந்து சட்டமன்ற பொது தேர்தலில் தஞ்சாவூர்லயும் அரவக்குறிச்சியும் தேர்தல் தள்ளி வைக்கப்படுது. அப்ப சொல்லப்பட்ட காரணம் காசு கொடுத்தாங்கன்னு இல்லை, வாக்குக்கு மிகுதியாக காசு கொடுத்துட்டாங்க. அதிகப்படியா கொடுத்துட்டாங்கிறத. அரவக்குறிச்சியில் அதிமுக வேட்பாளர் காசு கொடுத்தாரு, தேர்தல் தள்ளி வைக்கப்படுது. ஜனநாயக படுகொலையின் திமுக ஓங்கி கண்டனத்தை வெளிப்படுத்துது. யார் அதிமுக வேட்பாளர்னு பார்த்தா செந்தில் பாலாஜி. ஆனால் அன்புநாதங்கிற ஒருத்தர் வீட்டில் வந்து நான் அந்த நவம்பர் 8 2016 பண மதிப்பிழப்பு, அதுக்கு பிறகான நாட்களில் வந்து கட்டுக்கட்டாக பணம் எடுக்கிறாங்க அன்புநாதன் வீட்டில். அன்புநாதன் பினாமிங்கிறாங்க. யாருக்கு பினாமி? இதே செந்தில் பாலாஜிக்கு பினாமி. அந்த செந்தில் பாலாஜி திமுகவுக்கு வந்து அவர் இப்போ வந்து அப்பழுக்கற்ற மனித புனிதராக ஆயிட்டார். அப்போ இந்த அமைப்பு முறைங்கிறது முழுக்க முழுக்க இந்த அமைப்பு முறையே வந்து சீர்கெட்டு போயிருக்கு. அதை கடந்து மக்களை ஊழல்வாதிகளாக மாற்றிட்டாங்க. காந்தியவாதி சத்தியமூர்த்தி சொல்கிறாரு, மக்கள் மனங்களில் மக்கள் நாணயங்களில் லஞ்சம் ஊழல் ஊன்றுவாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறார். நபிகள் சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் லஞ்சம் கொடுப்போர் மீதும் வாங்குவோர் மீதும் இறைவனின் சாபம் உண்டாகட்டும் சபிக்கிறார். அடுத்த வார்த்தை அவர் சொல்கிறாரு, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நேர்மையோடு வாழ்வது என்பதே நெருப்பு கங்குகளை கையில் வைத்திருப்பது ஒப்பாங்கிறார். உன்னால் நேர்மையாக வாழ முடியாது, நெருப்பு கங்கை வந்து கையில் வச்சிருந்தோம்னா சூடு தாங்காமல் கீழே போட்டுருவோம். அதே போல் நேர்மையோடு இருக்க முடியாமல் நேர்மையை விட்டுருவேன் அப்படிங்கிறார். அவர் சொன்ன காலம் இந்த காலம் தான், தற்காலம் தான். அப்போ இந்த காலகட்டத்தில் வாக்கு காசறாமல், அதிகார முறைகேடு செய்யாமல், மக்களை விலை பேசாமல், நம்ம ஒரு கோட்பாட்டை சொல்லி கொள்கையை சொல்லி மக்கள் நம்பிக்கையை பெற்று நாம் தமிழர் கட்சி பெற்ற இந்த 36 லட்சம் வாக்குங்கிறது ஜனநாயகத்தில் வந்து இன்னமும் உண்மையும் நேர்மையும் உயிர்ப்போடு இருக்குது என்பதற்கான சான்று. அது எங்களுக்கு நம்பிக்கை தருது. அதனால் அந்த நம்பிக்கையோடு உழைக்கிறோம். 26 இந்த பணத்தையும் தாண்டி இந்த பணத்தை, இந்த அதிகார முறைகேட்டை, இந்த லாபரட்ட கணக்கில் மையப்படுத்தி நடக்கக்கூடிய தகுதி தத்தங்களை இது எல்லாத்தையும் கடந்து வெல்வதற்கான வேலைகளை வந்து
தீவிரமான பரப்புரை. ஏன்னா ஈரோடு கிழக்கு முதல் தேர்தல் எடுத்துக்கங்க, முதல் நடந்துச்சுல ஈவி.கே. சிலங்கரோட மகன் அவ இறந்து போனப்ப அந்த தேர்தல் காலத்துல வந்து திமுக போட்டி போடுது, அதிமுக போட்டி போடுது, நாம் தமிழர் கட்சி போட்டி போடுது. அதுலயும் பணத்தை வாரி இறைச்சாங்க. அந்த அளவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50-100 கோடியை செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த தேர்தல் காலத்தில் நாம் தமிழர் கட்சி 10,000 வாக்களை பெற்றுச்சு. ஐயா ஈவி.கே. சிலங்கோன்னு மறைஞ்சிட்டாரு. அவர்கிட்ட வந்து பத்திரிகா சந்திப்பில் வந்து நாம் தமிழர் கட்சி 10,000 வாக்களை பெற்றுட்டாங்கிறப்ப போன தேர்தலான பெற்றாங்க, இப்போ பெற்றாங்க அப்படிங்கிறாரு. அவங்க ஏன் பெற்றாங்கிறப்ப இந்த தேர்தல் இல்லையா, இந்த தேர்தல் இல்லையா அப்படின்னு 3 முறை அதை செய்கிறாரு. இவ்வளவு பணத்தை வாரி இறைச்சும் கூட 10,000 வாக்களை பெற்றாங்கடா அப்படின்ட்டு. அதே போல இப்போ நடைபெற்று முடிஞ்ச இதில் வந்து ஈரோடு கிழக்கு அதில் வந்து 24,000க்கும் மேலான வாக்களை பெற்றோம். அப்போ பணத்தை வாரி இறைச்சாலும் விளைபோகாத ஒரு கூட்டம் இருக்குது, இனமான தமிழர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. அது எங்களுக்கு நம்பிக்கையை தருது. இந்த நம்பிக்கையை கொண்டு உத்வேகத்தோடு கடுமையாக பரப்புரை செஞ்சு மக்களை வந்து இந்த லஞ்சம் லாவணியம் ஊழலிருந்து மீட்டெடுத்து ஒரு மாற்று அரசியலை படைப்பதற்கு வந்து நாங்கள் உழைக்கிறோம். அது 2026 கைகூடும் அப்படின்னு நம்புகிறோம். இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு மெயினான விஷயம், எப்படி இந்த பணம் பட்டுவாடா செய்யப்படுதுன்றாரோ அதே மாதிரி இந்த சின்னங்கள் வந்து ஒரு மிக முக்கியமான ரூல் பண்ணுது. அவன் கண்ணை முன்ன திமுகவோட சின்னம் வந்து ஒரு உதயசூரியனோ இல்லை அதிமுகவோட சின்னம் வந்து ஒரு ரெட்டலையோ வந்து குத்திட்டு போயிடுறான். வெளிநாடுகள் இருப்பது போல் நம்பர்ஸ்லாம் வந்து கொடுக்கணுன்ற மாதிரிலாம் முன் வைக்கிறாரு. அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பணமும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, பணம் பட்டுவாடா பண்ணுறது. இந்த காலங்காலமாக மக்கள் மனசில் ஊறி போயிருக்கக்கூடிய சின்னங்களும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கா? இல்லை, இது என்னன்னா இந்த பணம் கொடுக்கறது அதிகார முறைகேடு, இது வந்து ஏற்க முடியாது. அதே போல் நம்ம முதலே சொன்னது போல் சரிசமமான வாய்ப்பு வழங்கப்படணும், சமதளமாக இருக்கணும் போட்டிங்கிறத நம்ம எல்லாரும் சொல்கிறோம். இதில் வந்து நீங்கள் எதுவும் எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் இப்படி வச்சுக்கங்க, இப்போ சுயேட்சா தேர்தலில் போட்டி போடுறாங்க. ஆமாம், ஒரு கட்சி போட்டி போடுது. கட்சிக்கு சின்னம் இப்போ தெரியும். கட்சிக்கு வந்து சின்னங்கிறது இப்போ திமுகனா உதயசூரியன், அதிமுக ரெட்டலை உலகத்துக்கு தெரியும். அப்ப திமுகவுக்கு அதிமுகவுக்கு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல பிரச்சனை கிடையாது. ஆனா சுயேட்சையா ஒருத்தர் போட்டி போறாருன்னா அவருக்கு வேட்புமனு தாக்கல் செஞ்சு அதுக்கு பிறகான நாட்கள்ல வேட்புமனு அங்கீகரிக்கப்பட்ட பிறகு தான் சின்னம் தெரியும். அப்ப அவருக்கு எவ்வளவு நாட்கள் இருக்கும் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு? திமுக அதிமுக கடை கொடி வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. இன்னைக்கு இன்டர்நெட் வசதி பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் போதும் ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது. கிராமங்கள்ல எப்படி இருக்கு நிலைமை? கிராமங்கள்ல வந்து இணையம் பயன்படுத்தாத, ஆண்ட்ராய்டு அலைபேசி இல்லாத, செயற்கை நுண்ணறிவு தெரியாத, இன்னும் செயற்கை நுண்ணறிவில் வரக்கூடிய இந்த புகைப்படங்களை வந்து உண்மை நம்புற கூட்டம்லாம் இருக்கு. இல்லை, சின்னமும் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு வேட்பாளர் முகமும் போட்டிருக்காங்க, ரெண்டுமே இருக்கு இல்லையா? இல்லைங்க, கிராமப்புறங்களில் இன்னைக்கு வந்து அந்த சின்னங்கள் குறித்தான அந்த புரிதல் இல்லை. ஓகே, ரெட்டலை சின்னத்தில் கருணாநிதி வேட்பாளர் இருந்தால் கூட அதிமுக ஓட்டு போடுவாங்க. உதயசூரியன் சின்னத்தை ஜெயலலிதா வேட்பாளர் இருந்தால் கூட திமுக ஓட்டு போடுவாங்க. தான் நிலைமை. அங்கே வந்து மக்கள், கிராமப்புற மக்களை பொறுத்த வரைக்கும், இல்லை இந்த 60 வயது கடந்த மக்களை பொறுத்த வரைக்கும் நான் ரெட்டடைக்கே போட்டு பழக்கமாயிடுச்சு, உதயசூரியனுக்கே போட்டு பழக்கமாயிடுச்சுங்கிறாங்க. சின்ன ஒரு முக்கியத்துவமான காரணியாக இருக்குது. நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் திருமா வந்து திமுக கூட்டணியில் போட்டி போடுறாங்க. அவர் வந்து விழுப்புரத்தில் ரவிக்குமார், சிதம்பரத்தில் அவர் போட்டி போடுறாரு. இல்லை, சிதம்பரத்தில் வந்து அண்ணன் திருமா பானை சின்னத்தில் போட்டி போட்டா வெற்றிங்கிறது இழுபறியாகி கடைசி நேரத்தில். ஆனா உதயசூரியன் சின்னம்னா பெருவாரியான வாக்கு வித்தியாசப்படுற ஒரே கூட்டணி, ஒரே வேட்பாளர், இங்க ஒரே தேர்தல் அறிக்கை. ஏன் இந்த மாற்றம்? சின்ன மிகப்பெரிய காரணியா இருக்கு. இப்ப வந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் யார் உண்மையான அதிமுக அப்படின்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமியா, ஓபிஎஸ்ஸா, சசிகலாவா, தினகரனா, இல்லை தீபாவா அப்படின்னு கேட்டால் ஒன்னே ஒன்று தான், ரெட்டலை யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் உண்மையான அதிமுக. அப்போ சின்னங்கிறது மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. இங்கே வந்து ரெட்டலைக்கு போடுறாங்கன்னா இது வந்து நான் எம்ஜிஆருக்காக போடுறேன், நான் எடப்பாடிக்காக போடல, ஜெயலலிதாக்காக போடல, நான் எம்ஜிஆருக்காக போடுறேன்னு சொல்கிற கூட்டமும் இருக்குது. எம்ஜிஆர் வாழ்றதா நம்பிக்கிட்டு இருக்கிற கூட்டமும் இருக்குது. அப்போ சின்னம் முறைங்கிறது அந்தந்த தேர்தலில் புதிய புதிய சின்னங்களை கொடுங்க, இல்லை அது சிக்கலாக இருக்கா எண்கள் முறையை கொடுங்க. அப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சின்னங்கள் இல்லாத தேர்தல் முறைங்கிறது தான் எங்களோட கனவு. ஆனால் இன்னைக்கு அமைப்பு முறைக்குள்ள அது இப்போ இதுக்குள்ள தான் நம்ம போராட வேண்டியங்கிறதால நாம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சின்னத்தை வந்து நம்ம பெற்றிருக்கிறோம். இப்போ நாம் தமிழர் கட்சி இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் பணம் கொடுக்காம தத்துவம், அண்ணன் சீமான், உங்களை போட செயல்பாடுகள் இவங்கெல்லாம் முன் வச்சு இன்றைக்கி ஒரு அங்கீகரிக்கிற கட்சியாக மாறி இருக்கீங்க. இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம ஒரு இடத்துல நிற்கும் பொழுது அதை விஜய்ன்ற ஒரு நபர் வந்து உடனே வந்து அந்த இடத்தையே வந்து ஒரு டெமாலிஷ் பண்ணுறாரோ, ஒரு காலி பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கான்னு கேட்கல. இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. விஜய்க்கு வந்து முதலும் கடைசியுமான தேர்தல் 2026 தான். 26க்கு பிறகு அவருக்கான முதலும் கடைசி. ஆமாம், அது 2031 வரைக்குமெல்லாம் அவர் பயணப்பட மாட்டார். கமலஹாசன் அவர்கள் போல வந்து எங்கேயும் போய் ஐக்கியமாக கூட ஆக மாட்டார். அவரை விட அது பரிதாபமான நிலை வரும்னு நினைக்கிறேன். பரிதாபமான நிலை வருமா? இன்னைக்கு விஜய்க்கு வந்து எவ்வளவு விழுக்காடு வாக்கு இருக்குது அப்படின்னு யாருக்கும் தெரியாது.
இல்லை வாக்கு இருக்கா, இல்லை அவர் சுற்றி நிற்கிறவங்களுக்கு கூட்டத்துக்கெல்லாம் வாக்கு இருக்காங்கிறது தெரியாது. ஆனால் வந்து விஜயை மையப்படுத்தி மிகப்பெரிய ஒரு கருத்துருவாக்கம், விஜய்க்கு இலவசமாக ஒரு விளம்பரம் செய்யப்படுது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி இந்த களத்தில் 15 ஆண்டாக இருக்கும். இந்த 15 ஆண்டு காலத்தில் நாம் தமிழர் கட்சி திமுக அதிமுகவுக்கு மாற்றான செயல் திட்டங்களை வைக்கிறோம். இப்போ வந்து தலைநகரத்தை வந்து பரவலாக்கணும், ஒரே தலைநகரமாக இருந்துச்சுன்னா இங்கே மக்கள் குவிவாங்க. அப்போ நகரமயமாக்கலில் வந்து நகரம் பெருகி கொண்டே போகுது. அப்போ பண்பாட்டு தலைநகர், வர்த்தக தலைநகர், அப்போ நிர்வாக தலைநகர்னு இந்த தலைநகரங்களை வந்து பிரிக்கணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி உள்ளது. இது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா? வாத பிரதிவாதங்கள் எந்த தொலைக்காட்சியும் இல்லை. ஆடு மாடு வளர்ப்பை வந்து மையப்படுத்தி கிராமப்புற சந்தையை வந்து மேம்படுத்துவோம். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தொழில்களில் வந்து அதை நிறுவனப்படுத்தி அதன் மூலமாக வருவாய் ஈட்டுவோம் அப்படின்னு சொல்கிறோம். இது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா? எந்த தொலைக்காட்சியும் வாதம் இல்லை. விவசாயத்தை தேசிய தொழிலாக்குவோம், 60 வயதை கடந்த விவசாயிகளுக்கு வந்து மாத அந்த ஓய்வூதியம் தருவோம் அப்படின்னு சொல்கிறோம். இது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா? தொலைக்காட்சி வாதம் செய்யப்படல. தண்ணீர் விற்பனைக்கு தடை போடுவோம், நாங்கள் தண்ணீரை இலவசமாக தருவோம். அப்புறம் வந்து இந்த நெகிழி கொலைமத்துக்கு வந்து நாங்கள் தடை போடுவோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி எண்ணற்ற செயல் திட்டங்களை முழக்கங்களை வைக்கிறோம். இது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா? தொலைக்காட்சியில் விவாதம் நடத்தப்பட்டதில்லை. நம்ம எடுத்துக்குவோமே, வெளிப்படையாக பேசுவோமே. இப்போ எத்தனை செய்தி ஊடகங்கள் இருக்கு? புதிய தலைமுறை, தந்தி, நியூஸ் 7, நியூஸ் 18 தமிழ்நாடு, சன் தொலைக்காட்சி, சன் நியூஸ் தமிழ், நியூஸ் தமிழ் அப்படின்னு பார்த்தா இதில் நியூஸ் தமிழில் வந்து விவாதம் கிடையாது. மீதியா ஒரு 5 இருக்குது. இதில் வந்து பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்துட்டு இப்போ எல்லா நாளும் தொலைக்காட்சிகளில் விவாதங்கள் எடுக்கிறாங்க. 365 நாளில் ஒரு 300 நாளாவது விவாதம் எடுக்கப்படுது. இந்த சிறப்பு விவாதங்கள் வேறு. இதில் நாம் தமிழர் கட்சி குறித்து இந்த 15 ஆண்டு காலத்தில் இதில் தொலைக்காட்சி விவாதங்கள் பிரதானமாக வந்த கடந்த 10 ஆண்டு எடுத்துக்குவோம். எத்தனை விவாதங்கள் நாம் தமிழர் கட்சியை மையப்படுத்தி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தா மிஞ்சி போனால் 40 விவாதம் கூட தெரியாது. 40 விவாதங்களில் கூட நாம் தமிழர் கட்சி குறித்து பேசிக்க மாட்டாங்க. கமலஹாசன் வந்து கட்சி தொடங்கி வர்றதுக்கு முன்னாடியே கமலஹாசன் கட்சி தொடங்க போறாருன்னா அத்தனை தொலைக்காட்சி விவாதங்கள். ரஜினிகாந்த் தொடங்குறாரு அப்படின்னா அத்தனை தொலைக்காட்சி விவாதங்கள். தொலைக்காட்சி விவாதங்கள் எந்த திரும்ப வரப்போறது இல்லை. ஆனால் மக்கள் மனநிலையை கட்டமைக்கிறதுல அதில் ஒரு முக்கிய பங்கு ஆற்றுது. இப்படி வந்து எல்லாமே செய்தி ஆக்கப்படுது. அங்கெல்லாம் வர்றப்ப விஜய்க்கு எல்லாமே செய்தி. அவர் வாகனத்தில் புறப்படுறாரா, விமான நிலையம் வர்றாரா, விமானத்தில் இறங்குறாரா, திரும்ப அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் எல்லாம் செய்தி. இல்லை, நாங்கள் போராட்ட காலத்துக்கு போகிறோம், மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திக்கிறோம். அது ஒரு செய்தியாக மாறுறது இல்லை. அப்போ எங்களோட பங்களிப்புகள், எங்களோட களப்பணிகள் பலது வந்து மறைக்கப்படுது. அப்போ எங்களுக்கு வந்து இந்த ஊடகங்கள் வந்து ஒரு முதன்மைத்துவம் தரதில்லை. ஆனால் விஜய் வந்து செயற்கையாக தூக்கி பிடிக்கிறாங்க. இப்போ என்னன்னா உண்மையான ஒரு மாற்று அரசியல் மலர்றத இந்த ஊடகங்களே விரும்பாது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். முதல்ல ஊடகங்கள்ங்கிறத தாண்டி அது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு லாபநட்டம் இருக்கும், புறச்சூழல் இருக்கும், அரசியல் அழுத்தம் இருக்கும். அந்த ஊடக முதலாளிக்கு வந்து தனிநபர் அந்த கணக்கு இருக்கும். அதனால அங்கே பணிபுரியக்கூடியவங்க முதல்ல பத்திரிகையாளர்கள் இல்லை, முதல்ல ஊழியர்கள், அப்புறம் தான் பத்திரிகையாளர்கள். அந்த அடிப்படையில் இந்த ஊடகங்கள் வந்து விஜயை தூக்கி பிடிச்சி ஏதோ ஒரு லாபநட்ட கணக்குக்கு, எதுவோ ஒரு புறச்சூழலுக்காக, எதுவோ ஒரு அரசியல் விருப்பத்துக்காக தூக்கி பிடிக்குது. இவ்வளோ விழுக்காடு வாக்கு இருக்கு, அவ்வளோ விழுக்காடு வாக்கு இருக்கு, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. கூட்டமெல்லாம் வாக்காக மாறும் அப்படின்னா இங்கே யாருக்கும் கூட்டம் வரும். திரைத்துறையை சார்ந்த ஏன் அறியப்பட்ட முகங்களாக இருந்தால் இந்த டிடிஎஃப் வாசன் ஒரு தம்பி வர்றாரு, அவருக்கு கூட்டம் வருது. ஜிபி முத்து வர்றாரு, அவருக்கு கூட்டம் வருது. கூட்டம் வரும். கூட்டமெல்லாம் வாக்கா மாறுமா? ஒருவேளை வந்து அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து புரட்டி போகிற அளவுக்கு வாக்கு விழுக்காட்டை கொண்டிருக்காருன்னா 24 பார்லிமெண்ட் தேர்தலையே ஒரு கணிசமான வாக்கு விழுக்காட்டை பெற்றிருக்கலாமே, வெற்றி பெற்றிருக்கலாமே. அவங்க வந்து 1967, 1967, 67 காட்டுறாங்க. 77 வந்து எம்ஜிஆர், 72 கட்சி தொடங்கின எம்ஜிஆர் வந்து 77 ஆட்சி பிடிக்கிறார். அதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது திண்டுக்கல் அந்த பார்லிமெண்ட் இடைத்தேர்தலில் மாயத்தை அவர் பெற்ற வெற்றி தான். அப்போ அவருக்கு ஒரு இடைத்தேர்தல் வந்து அது திருப்பி போடுது. அதாவது ஆளுங்கட்சியும் இல்லாமல் எதிர்கட்சியும் இல்லாமல் எம்ஜிஆர் தொடங்கிய ஒரு புதிய இயக்கம் வெற்றி பெறுகிறப்ப தமிழ்நாட்டோட அரசியலை வந்து திருப்பி போடுது. அப்போ அதே போல் ஒரு பொன்னான வாய்ப்பு வந்து விஜய்க்கு வந்துச்சு. என்ன வாய்ப்புனா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். இவங்க கட்சி தொடங்கின பிறகு அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக போட்டி போடல, திமுக போட்டி போடுது, நாம் தமிழர் கட்சி போட்டி போடுது. எங்களுக்கும் திமுக தான் போட்டியே அப்படின்னா களத்தில் இறங்க வேண்டியதானே. திமுகவை எதிர்த்து நீங்கள் களத்தில் நின்றீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படின்னா அங்கே நிரூபிச்சுக்கலாமே. திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வந்து மாயத்தவர் வந்து மாயத்தவர் வெற்றி பெற வச்சு எம்ஜிஆர் தாக்கத்தை ஏற்படுத்துறது போல ஏற்படுத்திருக்கலாமே. ஏன் நிற்க முடியல? ஏன்னா நின்னா உங்களோட கள நிலவரம் தெரிஞ்சிடும். அதனால் பயந்துக்கிட்டு நிற்கலை. அதே போல் நடைபெற்று முடிஞ்ச தேர்தல்களில் அவங்களோட வாக்கு விழுக்காடுங்க இருக்குது. இப்போ அதே இடைத்தேர்தலில் சொல்கிறேன்,
ஈரோடு கிழக்கு கிடைத்ததில்லை. நாம் தமிழர் கட்சி 24,000 வாக்குகளை பெறுது. ம். அதில் வந்து திமுக ஒரு வாக்கு பெறுது. அதில் விஜய்க்கான வாக்கு எங்கே போச்சு? ம். 6,000 பேர் வாக்கு செலுத்துறாங்க, நோட்டாக்கு போட்டிருக்காங்க ஆமா. அப்படிங்கிறாங்க. இந்த 6,000 பேர் தான் விஜய்க்கான வாக்காளர்களா? ம். ம். அப்போ விஜய்க்கு 25 விழுக்காடு வாக்கு இருக்கு, 30 விழுக்காடு வாக்கு இருக்கு. இப்போதே வந்து விஜய் முந்திட்டாரு. எங்கே முன்னாரு? எந்த தேர்தலில் முந்தினாரு? விக்கிரவாண்டிலே, ஈரோடு கிழக்குலையா, இல்லை பார்லிமெண்ட் தேர்தல் களத்திலையா? ம். ம். இது எல்லாம் திட்டமிடப்பட்ட கருத்து உருவாக்கங்கள். இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குறிப்பாக மூத்த ஊடகவியலாளர்கள் அல்லது பத்திரிகை துறையில் பல காலமாக பார்க்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் முதற்கொண்டு, இன்றைக்கி நீங்கள் விஜய் அவர்கள் பேசும்பொழுது மற்றவர்களை பேசுவதை காட்டிலும் இந்த டிஆர்பி ரேட் ரொம்ப அதிகமாகுது. விஜய் பேச போகிறாருன்னா ஒரு 20,000 பேர் ஒரு விஷுவலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா, விஜய் பேச போகிறாருன்னா அது 2 லட்சம் 3 லட்சமாக மாறுது. அப்போது மக்களுடைய பல்ஸ் தானே அது வந்து தெரியுது. அப்போ விஜய் வந்து ஆல்ரெடி மக்கள் மத்தியில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம விஜய் வச்சுக்குவோம். ம். இப்போ புகழ்பெற்ற திரைத்துறை சார்ந்த நடிகைகள் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து மலினமாக சொல்லலை, குறைச்சி மதிப்பிடலை. ம். நடிகைகள் வந்து பேசுகிறாங்க. புகழ்பெற்ற நடிகை இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஒரு தொலைக்காட்சியில் உட்காந்து பேசுகிறாங்க. மக்கள் பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா? பார்ப்பாங்க. ஆனால் விஜய் அளவுக்கு பார்ப்பாங்களா? விஜய் கட்சி தொடங்கினதால நான் நீங்க நீங்க நான் சொல்றேன், இல்ல நான் நான் சொல்றேன், வந்து நான் இல்ல சொல்றேன். நான் உறுதியா என்ன பார்ப்பாங்க. இல்ல நான் ஒன்று கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து தப்பாக நினச்சிப்பாங்கன்னு நான் வெளிப்படையே சொல்கிறேன் நான். இப்போ சரத்குமார் பேசுகிறாரோ இல்லை வந்து வாட்டவர் இப்போ கார்த்தி ஆரம்பிச்சார், கார்த்தி பேசுகிறாரு, யாரோ ஒரு நபர் பேசுவதை காட்டிலும் விஜய்ன்ற ஒரு நபர் பேசினா சரத்குமார் பேசுறத பார்ப்பாங்களா, இல்லை ராமராஜன் பாக்கியராஜன் நான் பேசுறத நான் நான் தெளிவாக பார்ப்பாங்களா? சொல்கிறேன். அதாவது விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிட்டாரு, அதனால் அவர் பேசுறதை பார்ப்போம், இல்லை வந்து அவர் தொலைக்காட்சியில் பார்ப்போம்னு பார்க்குறாங்களா? ம். விஜய் ஒரு நாடறியப்பட்ட நடிகர்ங்கிறத பார்க்குறாங்களா? கட்சி தொடங்கினதுனால தான் பார்க்குறாங்க இல்லையா? அதெல்லாம் இல்லை. ஆ. விஜய் கட்சி தொடங்காமல் ஆ. அவர் வந்தாலும் இந்த கூட்டம் வரும், இதை பார்ப்பாங்க. ம். இப்போ நெய்வேலியில் வந்து படப்பிடிப்பில் இருந்தார், ஆமா. மாஸ்டர் படப்பிடிப்பில். ஆமாம். அந்த சமயத்தில் வந்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை வீட்டுக்கு கூட்டு போனாங்க. அடுத்த நாள் மறுபடியும் படப்பிடிப்புக்கு வந்தார். அப்போ அந்த வாகனத்தில் ஏறி நின்று ஒரு தன்படம் எடுத்தார். ஆமாம். அந்த தன்படம் எடுக்கிற சமயத்தில் எவ்வளோ கூட்டம் வந்துச்சு? பெரும் கூட்டம் இருந்துச்சு. விஜய் ஒரு நாடறியப்பட்ட நடிகர், அவர் எங்கே போனாலும் கூட்டம் கூடும். ம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு தமிழ்நாட்டில் படப்பிடிப்பு நடத்திருக்காரு. ம். இத்தனை படங்கள், 50க்கும் மேற்பட்ட படங்கள். ம். எந்த படத்தை எங்கே வச்சு எடுத்தாங்க, எங்கே விஜய் வந்தார், எங்கே போனார், எந்த விமான நிலையத்தில் எங்கே ஏறினார், எங்கே இறங்கினார், யாருக்கும் தெரியாது. தெரியாது. அப்போ இவ்வளவு நாட்களாக அவரை திரைப்படத்தில் மட்டும்தான் பார்த்தாங்க, நிஜத்தில் அவர் நேரில் பார்க்கவே இல்லை. இப்போ இந்த அரசியல் கட்சி தொடங்கின பிறகு அவரை நேரில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது. ம். அந்த வாய்ப்புங்கிறதுனால விஜய் என்ன பேசுறாரு அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ ஒரு மாநாட்டில் பேசுறாரா, நான் பொழுது போலாம் நானும் உட்காந்து பார்ப்பேன். ம். நான் பார்க்குறது தான் டிஆர்பி ஏறும். ஆனால் அதுக்காக பார்க்குறவங்கெல்லாம் ஓட்டாவை மாறிடுவாங்க, ஓட்டா போடுவாங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா அரசியலில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குன்னு அர்த்தம். ம்ஹும். அதனால் விஜய்க்கு வந்து பெரிய அவ்வளோ விழுக்காடு இருக்குது, இவ்வளோ விழுக்காடு இருக்கிறதுலாம் வெறும் கற்பனைவாதம், வெறும் கருத்துருவாக்கம். ம்ஹும். தேர்தலில் வந்து நிரூபணமாகட்டும், நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு முன்முடியோடையே அணுகணும். ம். ம். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன். ம்ஹும். ஆட்டுக்கார அலமேடுன்னு ஒரு படம் வருது. ஆமா. அந்த படத்தில் வந்து ஒரு ஆடு நடிக்குது. ஆமா. அந்த ஆட்டை வந்து எல்லாரும் கூட்டு போகிறாங்க, எங்கள் ஊருக்கெல்லாம் கூட்டு போயிருக்காங்க. ம். ம். அப்படி கூட்டு போகிறப்ப ம். ஆட்டுக்கார அலமேடு படத்தில் நடிச்ச ஆடு வருதான்ப்பா அப்படின்னு அதை பார்க்க ஒரு கூட்டம் வந்துச்சு. ஆஹா. தமிழ்நாட்டில் நடிகைக்கு வந்து கூட்டம் இயல்பாக கூடும். அதில் இங்கே வந்து அந்த அந்த திரை கவர்ச்சி உச்சத்தில் இருக்குது. திரை கவர்ச்சி, அதாவது நம்மளை போல 2 காலு 2 கை, மூக்கு, வாய், காது எல்லாம் கொண்ட சக மனுஷன். ம். அவங்களும் உடல்லேருந்து கழிவு வெளியேறும். அவங்களும் நம்மை போல வந்து இருமல் வரும், தும்மல் வரும், தூக்கம் வரும், பசி வரும், எல்லாம் வரும். அப்படின்னு சக மனிதன் நம்புறது இல்லை, தேவதூதர் போல நினைக்கிறது. இல்லை, தமிழ் சமூகம் வந்து ரொம்ப பண்பட்ட சமூகம், முற்போக்கான சமூகம் அப்படிலாம் ஒரு பக்கம் பெருமைகள் பேசுகிறோம். இன்னொரு பக்கம் வந்து ரசிகர் கூட்டத்தால் வந்து இந்த சமுதாயமே நாசமாக போயிருக்குன்னு பேசும்போது ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருக்குல்ல இல்லை, ரெண்டுமே. அப்படி இல்லை, எல்லாம் தான் இருக்குது, எல்லா உண்மையை ஏற்றுக்கிட்டு தான் இருக்கணும். ம். தமிழ்நாட்டில் வந்து மதவாதம் வேறுன்ற முடியலன்னு நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம், ஆமா. மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமா. அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் சாதியவாதம் இருக்கு, இருக்கு ஆணவ நடக்குது. இருக்கு. அப்போ அதை நினச்சி பெருமைப்படுற வேலையில் இதை நினச்சி வெட்கப்படவும் வேண்டியிருக்கு. ம். அதனால எல்லாம் தான் இருக்குது. பண்பாட்டு சமூகம், மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறோம், நாம் வந்து மற்றவங்களை காட்டிலும் வந்து முன்னோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லப்படுற தமிழ்நாட்டில் ம். இவ்வளவு திரை கவர்ச்சி இருக்குங்கிறது அது வெட்கக்கடான ஒன்று தான். ஆஹா. ஒரு நடிகனை பார்க்கறதுல கொண்டாடத்துல பிரச்சனை கிடையாது. ஆனால் நடிகரை தலைவன் நினைக்கிறது, தலைவங்களை தாண்டி ஒரு கடவுள் போல தொழக்கூடிய மனப்போக்கு. ஆஹா. அந்த நடிகனுக்கு வந்து குறைந்தபட்சமான சக மனிதர் குறித்தான ஒரு மதிப்போ ஒரு மனித தன்மையோ இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கூட இன்னமும் போய் தொங்குறதுலாம் என்ன மாதிரி எடுத்துக்கிறது? 41 மரணங்கள். யார் தொங்குறாங்க? யார்? அவங்களோட ரசிக பெருமக்கள் தான். 41 மரணங்களுக்கு பிறகாவது எனக்கெல்லாம் வந்து நான் உண்மையாக சொல்கிறேனே, ம். நான் வந்து சின்ன வயசில் வந்து நான் விஜய் ரசிகன். ஆஹா.
நான் சின்ன வயசாக இருக்கிறப்ப, ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறப்ப ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும். ஓகே. நான் வந்து சின்ன வயசில், ரொம்ப சின்ன வயசில் ரஜினிகாந்த் ரசிக்கேன். அப்போவே வந்து ரஜினிகாந்த் ஐயாவுக்கு வயசாயிடுச்சு நண்பன் கிண்டல் பண்ணுவான். அப்புறம் வந்து நான் விஜய் ரசிக்கேன் அப்படின்னு விஜயும் பிடிக்க ஆரம்பிச்சு. சரி. நான் வந்து குருவி படத்தை முதல் காட்சி பார்த்தேன். வில்லு படத்தை வந்து திரைப்படத்தை வந்து திரையரங்கெல்லாம் போய் பார்த்தேன். அந்த சமயத்தில் அவர் போக்கிரி படம் வந்த சமயத்தில், போக்கிரி படத்துக்கு பிறகு அழகிய தமிழ் மகன், சுறா, குருவி, வில்லு அப்படின்னு ஒரு 5-6 படம் வரிசையாக ஓடலை. அப்போ ஓடாத சமயத்தில் நான் உட்கார்ந்து நண்பர்கள்ட்ட பேசுகிறப்ப படமே ஓடலையே அப்படின்னு நம்ம கவலைப்பட்டது உண்டு. படமே ஓடாதான்னு கவலைப்பட்டது உண்டு. அப்படியா? அப்போ அந்த சமயத்தில் வந்து வேலாயுதம் படம் நினைக்கிறேன், வேலாயுதம் படம் தான் ஓடுது. அப்படி வந்து நான் பள்ளி சமயத்தில் வந்து நான் உட்காந்துக்கிட்டு நான் ஒரு ஆளாக உட்காந்துட்டு மற்ற எல்லார்ட்டையும் விஜய்க்காக பேசுவேன். நான் இப்போதும் படங்களை ரசிப்பதில் எனக்கு பிரச்சனை இருந்ததில்லை. எனக்கு தலைவன் வேறு, நடிகன் வேறுங்கிற வேறுபாடு புரிய தொடங்கிடுச்சு எனக்கு இந்த கட்சிக்கு வந்த பிறகு. அதனால நான் எல்லா படங்களையும் பார்க்கறத விட விஜய் படங்களையும் பார்க்கறது உண்டு. ஆனால் இந்த கரூர் மரணங்களுக்கு பிறகு அந்த முகத்தை பார்க்க பிடிக்கல. ஒரு படமாக கூட, ஒரு நடிகராக கூட பார்க்க முடியல. நான் என்னடா அந்த மனுஷத்தன்மையே இல்லைடா அப்படின்ட்டு அருவருக்கிற மாதிரி தான் இருக்குது. 100 விழுக்காடு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பாருங்க, பீஸ்ட் படத்தில் ஒரு காட்சி, பீஸ்ட் படம் இருக்கு, திரைப்படம் இருக்கு. காட்சி எங்க இருந்து ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை இறந்து போகுது. ஆமா. குழந்தை இறந்து போன உடனே அந்த குழந்தையோட மரணத்துக்கு தான் காரணம் அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி ஆகி தூக்கம் இல்லாம தவிக்கிறாரு. உளவியல் நிபுணரை பாக்குறாரு. அந்த உளவியல் நிபுணர் தான் ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு போறாரு. அங்க கதாநாயகியை பாக்குறாங்க. அப்படின்னு படத்தோட காட்சி தொடங்குது. ஆனா ஒரு குழந்தை இறந்துச்சுங்கிறதுனால குற்ற உணர்ச்சியால தூக்கம் இல்லாம தவிக்கிறாரு அப்படின்னு அந்த கதாபாத்திரம் காட்டப்படுது. ஆனால் நிஜத்தில் ஏறக்குறைய 10 குழந்தை இறந்து போச்சு கரூரில். ஆனால் அப்படியெல்லாம் விஜயோட முகத்தை சோகமோ கவலையோ குற்ற உணர்ச்சியோ இப்போ இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நானும் அவர் உட்காந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்தேன். முகத்தை ரொம்ப உம்முனே வச்சிருந்தாரு, எங்கேயுமே சிரிக்கல, சோகமாக தானே இருந்தாரு. இல்லைங்க, அதெல்லாம் என்னதாவது நீங்கள் இயல்பாக பேசுவோமே. நம்மளால் 41 உயிர் போயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கோ எனக்கோ தெரிஞ்சுச்சுன்னா நம்மளால் அதுலேருந்து நம்மளால் வாழ்க்கை முழுக்க நம்மளால் வெளில வர முடியாது. ஒரு சப்கான்ஷியஸ் இருக்குமாங்கல்ல, அந்த அதில் வந்து எப்போதும் ஓடிட்டே இருக்குது. நம்மளால் ஒரு சராசரி மனநிலை கொண்ட மனிதத்தன்மை கொண்ட சக மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஆளாக இருந்தோம்னா ஒருபோதும் அதில் வெளில வர முடியாது. நம்மளால் வந்து ஒரு 3 மாத காலத்துக்கு வந்து சராசரியாக வெளிலே வர முடியாது. அவ்வளவு இறுக்கமாயிடும். நம்மளால் வந்து அரசியலாவது கட்சியாவது இதாவது எது எல்லாம் போதுடா, 41 உயிர் போச்சேங்கிற அந்த பரிதவிப்பும் அந்த குற்றம் உணர்ச்சி நம்மளை கொன்றோம். நீங்கள் அதில் வந்து நீங்கள் வெளிப்படையாக நான் இந்த மரணங்களுக்கு நான் பொறுப்பேற்கிறேன், நான் வருந்துறேன், மன்னிப்பு கேட்குறேன்னு நான் மனமும் வந்து என்னை இழந்துட்டு நான் பொதுவெளியில் பேசினாதான் என்னோட மனப்பாரம் இறங்கும், என்னோட குற்ற உணர்ச்சி கொஞ்சம் தனியும். காலில் விழுந்து அழுதுருக்காரு விஜய் அப்படின்னு வந்து அழுதுங்க. அதை மீன் நாங்கள் விஜய் வந்து தனியாக இருந்தால் நாங்கள் அடிச்சிருப்போம்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்தோம்னா நீங்கள் பேட்டி பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நான் என்ன சொல்கிறது இல்லை. முதல்ல கரூரில் 41 பேர் செத்துட்டாங்க. இல்லை அந்த சமயத்தில் 41 பேர் இறக்கல, 30 பேர் இருந்து போயிருக்காங்க. அது தெரிஞ்ச மாத்திரத்தில் என்னால் எப்படி வீட்டுக்கு போக முடியும்? அதுதான் அவரும் சொல்கிறார், என்னால் எப்படி போக முடியும், என்னை போக வச்சாங்கன்னு சொல்கிறாரு. இங்கே அதாவது இந்த 30 உயிர் போயிடுச்சுங்கிறப்ப வீட்டுக்கு போகாமல் எல்லாம் பிணவரைக்கு போயிட்டாங்கிறப்ப நான் எப்படி வீட்டில் போய் நிம்மதியாக படுப்பேன்? காவல்துறையை நீங்கள் குறை சொல்கிறீங்க. காவல்துறை என்ன சொன்னாங்க? கரூரில் இருக்க வேண்டாம்னு சொன்னாங்களா, சென்னைக்கு போங்கன்னு சொன்னாங்களா? கரூரில் இருக்க வேணாம்னு சொல்லி. கரூரில் இருக்க வேண்டாம், நாமக்கல்ல இருங்க, சேலத்தில் இருங்க, திருச்சியில் இருங்க, மதுரையில் இருங்க, அங்கே இருங்க. உங்கள் கட்சிக்காரங்களை கூப்பிடுங்க. கட்சிக்காரங்களை கூப்பிட்டு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு போங்க, களத்துக்கு போங்க, போய் உதவி பண்ணுங்க, மீட்பு பணிகளை மேற்கொள்ளுங்க. யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தில் நீங்கள் பிள்ளை போல இருந்து ஆற்ற வேண்டிய கடமையை செய்யுங்க. அவங்க ஈமச்சடங்கு காசு வச்சுருக்காங்களோ இல்லையோ, நீங்கள் காசை போட்டு எல்லாம் பண்ணுங்கள். கட்சிக்காரங்க இறந்து போனாங்கன்னா கட்சிக்காரங்களோட உடம்புக்கு வந்து கொடியை போத்துங்க அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கணும். அதே போல் வந்து கட்சி கொடி கம்பத்தில் வந்து கட்சி கொடி வந்து அரைக்கம்பத்தில் பிறக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்கணும். தமிழ்நாடு முழுக்க அதுக்காக வந்து நீங்கள் சுரட்டி விட்டுங்க, பதாக விட்டுங்க, நினைவேந்தல் செய்யுங்க அப்படின்னு வலியுறுத்திருக்கணும். 1 நாள் 2 நாள் கழித்து இவரே களத்துக்கு போயிருக்கணும். நீ எல்லா வீட்டுக்கும் போயிருக்கணும், நீ வீட்டுக்காக போயிருக்கணும். இல்லை போகிறதுக்கு பர்மிஷன் வந்து கொடுக்க மாட்டேன். என்ன அதாவது இது வந்து சுதந்திர நாடு தானுங்க, இது விசா ஏதாவது வாங்கணுமா இங்கே அங்கே போகிறதுக்கு? நீ வீடு வீடாக போகணுங்க. நீ வெளிப்படையாக அறிவிப்பு கொடுத்துருக்கலாம். இல்லை இப்போ வெளிப்படையாக ஒரு காணொலி அர்ஜுனா வந்து தேட்டருக்கு போனார், சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் போனார், அதனால் வந்து ஒரு இறப்பு ஏற்பட்டுச்சு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து மாமல்லபுரத்துக்கு வந்தார்ல, மாமல்லபுரத்துக்கு வந்தார்ல, ஆமாம், எவ்வளோ கூட்டம் வந்துச்சு பார்க்க? பெருசாக ஒன்றும் இல்லை, யாரும் வரல. அறிவிப்பு கொடுத்துட்டு நான் வந்து பெரிய துக்கத்தில் இருக்கேன், தயவு செஞ்சு யாரும் வந்துடாதீங்க, நான் அந்த குடும்பங்களுக்கு தனித்தனியாக போய் பார்க்கணும் விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் அறிவிச்சு போயிருக்கலாமே. போகிறதுக்கு என்ன சிக்கல்? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் நீங்கள் வீட்டில் செலவு பண்ணி அந்த படத்துக்கு வந்து ஒரு மலர் வணக்கம் செஞ்சு நீங்கள் அப்படி நிவாரணம் அங்கே தானே கொடுத்துருக்கணும்.
அப்படிதானே பேசியிருக்கணும். 41 குடும்பத்துக்கு தனித்தனியாக என்னால் செலவு பண்ண 41 வராது, ஒரு 36-38 வரும்னு நினைக்கிறேன், 36-35 வரும். அந்த குடும்பங்களுக்கு தனித்தனியான நேரத்தை செலவு பண்ண முடியாது, என்னால் தனித்தனியாக போக முடியாதுன்னா நீ எப்படி நாடாளுவ? நீ முதலமைச்சர் ஆகிட்ட, உன் படத்தில் வர்றது போல கற்பனையாக வச்சுக்கோ, முதலமைச்சர் ஆகிட்ட. முதலமைச்சர் ஆன பிறகு ஒரு பேரிடர், ஒரு பெரு விபத்து, பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க போவியா இல்லை மாமல்லபுரத்துக்கு பணம் இருக்க முடியா? நான் போனால் கூட்டம் வந்துடும். அப்படிதான் நீ உன் நட்சத்திர அந்த அந்தஸ்தை விட்டு ஏன் இறங்க மாட்டேங்கிற? ஏன் இறங்க மாட்டேங்கிற? நீ வந்து மக்களை ஆளணும் அப்படின்னு என்ன வருதுன்னா, மக்களோட மக்களை நீ கணக்கணும். உனக்கு தெரியணும் அரசு பேருந்து எப்படி இருக்கும், அரசு பேருந்து வந்து எவ்வளவு மோசமாக இருக்குன்னு தெரியணும், அரசு கழிப்பிடம் எப்படி இருக்குன்னு தெரியணும், ரேஷனில் பொருள் அங்கே எப்படி நிற்கலான்னு தெரியணும், மருத்துவமனைக்கு போகிறப்ப எப்படிலாம் அங்கே இருக்குன்னு தெரியணும், மக்கள் எப்படி பயன்படுத்துகிறான், மக்கள் எப்படி வாடுறான்னு தெரியணும். நீ ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இந்த மக்களை ஆள் நினைச்சா உனக்கு பசி தெரியுமா, பஞ்சம் தெரியுமா, இல்லை வறுமை தெரியுமா, ஏழ்மை தெரியுமா, இல்லை கஷ்டம் கவலை தெரியுமா, எதுவும் தெரியாது உனக்கு. பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டப்போ நாங்கள் வந்து நடுத்தர நிற்கிறோம், ஐயோ என்ன பண்ண தெரியாமல் நிற்கிறோம். கொரோனா சமயத்தில் வந்து வாழ்வாதாரம் போச்சுன்னு எங்கள் மக்கள் நிற்கிறேன். விஜய் நின்னாரா? ஏன்னா அவர் உலகம் வேறு, அவரோட பொருளியல் வாய்ப்பு வேறு, எங்களோட பொருளாதார வாய்ப்பு வேறு. அப்போ இதே தெரியாமல் எங்கள் மக்களை பார்க்கவே வர மாட்டான்னா எப்படி நீ ஆளுவே? இல்லை, அவர் கஷ்டப்பட்டு அவருடைய பணத்தை தானே அவர் சம்பாதிச்சு சந்தோஷமாக இருக்காரு. நான் அதில் சம்பாதிச்சதுனா ஒன்றும் சொல்லலை. அதிலே வந்து இவர் வந்து என்ன சொல்கிறது, இவங்க வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்காமல் சம்பாதிச்சாங்களா, கருப்பணம் வாங்காமல் சம்பாதிச்சாங்களாங்கிற விமர்சனம் இருக்குது. அது ஒரு பக்கம். நான் அவர் சம்பாதிச்சு வாடத்தை பற்றிலாம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் இந்த 41 மரணங்கள் நிகழ்ந்துட்ட பிறகு அவர் வந்து ஒரு சராசரியாக ஒரு மனித தன்மையோடு எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கல. அதெல்லாம் வந்து அது இந்த மரணம் நிகழ்ந்துட்ட பிறகு ஒருத்தனால நான் வந்து வேதாரண்யம் பக்கம் தலைஞாறுங்கிற ஒரு பகுதி எங்கள் தொகுதியில் வந்து ஒரு பொதுக்கூட்டம். சரி, நான் பொதுக்கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன், பேசி முடிச்சு இறங்குறேன். அதுக்கு பிறகு எனக்கு பிறகு கார்த்திகா பேச போகிறாங்க. நாகை பொறுப்பாளர் அண்ணன் அப்பு உட்காந்துருக்காங்க முன்வரிசையில். தப்புன அலைபேசி காமிச்சு விஜய் கூட்டத்தில் வந்து 10 பேர் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது, என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு அலைபேசி வாங்கிட்டு நான் ஓரமாக போகிறேன். ஓரமாக போகிறப்ப புதிய தலைமை தொலைக்காட்சியில் அந்த காட்சிகளை பார்க்குறேன். அந்த அவசர ஊர்தி போடுறதும் அந்த சத்தமும் பார்க்குறப்ப கண்ணில் தனியாக ஊற்றுது. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் நானே கொஞ்சம் நிதானப்படுத்திக்கிட்டு அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே நான் அடுத்த நாள் கோயம்புத்தூர் எனக்கு பொதுக்கூட்டம் இருந்துச்சு. கோயம்புத்தூர் பொதுக்கூட்டத்துக்கு இப்போ பதிவு பண்ணியிருந்தேன். அப்போ டப்புன்னு கரூரில் இறங்கிடலாம் அப்படின்ட்டு நானும் தம்பி பேரை வாழணும். கரூரில் இறங்கி ஒரு 2-2:30 மணிக்கெலாம் இறங்கி நான் விடுதியில் போய் அந்த பையை வச்சுட்டு திரும்ப அங்கே இருக்கக்கூடிய உறவுகளோடு நாங்கள் அண்ணன் நன்மாறன், கரூர் பிறப்பாளர் அண்ணன் நன்மாறன் வந்து மருத்துவமனையில் இருந்தாங்க. நான் ஒரு 2:30 மணிக்கெலாம் அங்கே போயிட்டோம். 2:30 மணிக்கு போயிட்டு நாங்கள் ஒரு 5 மணி வரைக்கும் அங்கே இருந்தோம். 5 மணிக்கு இருந்தோம். அங்கே வரிசையாக அத்தனை அவசர ஊர்திகள் எடுத்து வைக்கப்பட்டுருந்துச்சு. அதாவது ஒரு மரணம் அப்படிங்கிறத வந்து ஒரு செய்தியாக கேள்விப்படுறதுக்கும் களத்துக்கு போய் பார்க்குறதுக்குமான வேறுபாடு வந்து எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. உண்மையிலே வந்து மற்றெல்லாம் நமக்கு மரணங்கிறப்ப வலிக்கும், கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் வேறு. ஆனால் நம்ம களத்துக்கு போகிறப்ப நம்மளை அதை ஆட்கொண்டுறது, நம்மளை வந்து தாக்கிறது, நமக்கு வீட்டில் நிகழ்ந்துட்டது போல் முழுமையாக தாக்கிறது. அங்கே போய் ஒரு 4 மணி இருக்கும். அந்த பிணவரை வாசலில் வரிசை உடல்களை அடுக்கி வைக்கப்படுச்சு. நாங்கள் வந்து மாலையை வாங்கிக்கிட்டு மாலையை போடுறதுக்காக போகிறோம். முதல்ல ஒரு உடம்புக்கு வந்து அந்த நன்மாரன் வந்து மாலை போடுறாங்க. 2வது உடம்புக்கு என்ன மாலை போட சொல்கிறாங்க. நான் போகிறேன், என்னால் போக முடியலை. எனக்கு ஏதோ ஒரு தயக்கமாக இருக்குது. என்னென்னு பார்க்குறப்ப அது பெரிய உடலாக இல்லை, சின்ன உடலாக இருக்குது. அப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் அப்போ தான் நமக்கு இது பண்ணுறப்ப குழந்தை அப்படின்னு தெரியுது. எனக்கு எப்படி குழந்தைக்கு போயிட்டு அப்படி மாலை போடுவேன், எப்படி நம்ம அது ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அது தடுமாறி போய் மாலை போட முடியாமல் எனக்கு அந்த நொடியிலே அழுக வந்துருச்சு. அந்த நேரத்தில் அழுதுட்டு நான் குழந்தைக்கு நான் மாலை போடலை அப்படின்னு நான் நகர்ந்துட்டேன். அப்புறம் அடுத்த உடம்புக்கு தான் மாலை போட்டேன். அதெல்லாம் கண்ணில் பார்த்து அங்கே ஒப்பாரி ஓலம் அந்த கதறெல்லாம் கேட்ட பிறகு தான் அது எல்லாம் மண்டையில் ஏறிச்சு. அது ஏறின பிறகு தான் நீங்கள் நம்மை போல் நம்ம எப்படி வழியை அனுபவிச்சோமோ, எப்படி வேதனையாக இருக்கோ, எவ்வளவு வந்து இவ்வளோ உயிர் போச்சேங்கிற ரணம் இருக்கும். அதே ரணத்தோட விஜயம் துடிச்சிட்ருக்காரு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறது, அவரை ஒன்றும் விமர்சிக்க இல்லை, நடந்துருச்சு, நம்ம முன்னோக்கி போவோம், நடக்க வேண்டியதை பார்ப்போம் அப்படின்னு தோணும். ஆனால் நமக்கு இருந்த வழியில் இது காரணமான விஜய்க்கு ஒரு துளி கூட, ஒரு அணு அளவு கூட வழி இல்லை. அவர் ரொம்ப இயல்பாக இருக்காரு. இல்லை, வெளியே வந்து அழுது ஒப்பாரி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா அவரை? ஏங்க பொறுப்பேற்கணும்ல. ஆனால் அதை வச்சு இதை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறது எவ்வளோ ஒரு அற்பத்தனம், எவ்வளோ கேவலத்தனம் இதெல்லாம். நீங்கள் மரணம் நிகழ்ந்துட்ட பிறகு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதாவது சதி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறீங்க. என்ன சதி பண்ணாங்க? எல்லாமே காட்சி பதிவு இருக்குங்க. 60 ட்ரோன் கேமரா இருக்குது மேலே, 60 ட்ரோன் கேமரா பறந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டோட காட்சி ஊடகங்கள், முதன்மை காட்சி ஊடகங்கள் தொடங்கி, வடநாட்டு ஊடகங்கள் தொடங்கி, தென்மாநில ஊடகங்கள் தொடங்கி, இங்கே யூடியூப் ஊடகம் தொடங்கி, அத்தனை பேரும் அந்த ஒளிப்பட கருவி கேமரா வச்சுட்டு படம் பிடிக்கிறாங்க. அத்தனை பேரும்
இதுவும் இல்லாமல் அங்கே கூடின பல்லாயிரக்கணக்கான மக்களில் மிக குறைந்தது ஒரு 5000 பேர் 10,000 பேர் அல்லபேஸ்டில் எல்லாத்தையும் படம் பிடிக்கிறாங்க. எல்லாம் காட்சி பதிவு செய்யப்படுது. விஜயோட பேருந்தில் வந்து ஒளிப்பட கருவி கேமரா இருக்குது. இத்தனை ஒளிப்பட கருவி இருக்கிறப்ப கேமரா இருக்கிறப்ப அந்த கேமரா கண்களில் ஒரு கண்களுக்கு கூட இந்த சதிச்சல் ஏன் வந்து அம்பலப்படலை, புலப்படலை, ஏன் வந்து பதிவாகலை? ஏன்னா நடக்கலை. ஆனால் மனசாட்சி இல்லாமல் தாவேக்கா தரப்புல எங்கேயோ இறந்து போனவங்க உடம்ப கொண்டாந்து இங்கே போட்டாங்க அப்படின்னு கொச்சைப்படுத்துறீங்க. ஓகே, நீங்கள் இந்த உண்மையை சொல்லப்போனால் விஜய் இந்த மரணத்துக்கு தார்மீக பொறுப்பேற்று அவர் கரூருக்கு, அதாவது கரூர்லேருந்து சென்னைக்கு வராமல் களத்துக்கு போய் அந்த அவர் களத்துக்கு போய் என்ன நடந்துச்சோ பாதிக்கப்பட்ட மக்களுடன் நம்மளை போல வழியோட ரணத்தோடு அங்கே கண்ணீர் வெடித்து அவர் அழுதுருந்தார்னா அவர் மேலே வந்து இந்த மரணத்துக்கு பிறகு கோபம் வந்திருக்காது, மதிப்பு 3 மடங்கு 4 மடங்காக உயர்ந்திருக்கும். ஒரு தலைவன் நிகழ்ந்துட்ட பிறகும் பொறுப்பேற்றுக்கிட்டு அந்த மக்களோட மக்களாக நின்னா இவன் வந்து இந்த மண்ணை ஆளுவதற்கான தகுதி கொண்டவன் அப்படின்னு நினச்சிருக்க கூடும். ஆனால் அந்த மரணம் நிகழ்ந்துட்ட பிறகு நீங்கள் ஓடி போயிட்டீங்க, களத்தை விட்டு ஓடி போயிட்டீங்க, வீட்டுக்கு ஓடிட்டீங்க அவசரமாக. உங்கள் கட்சிக்காரன் ஒருத்தன் கிழங்கு வரலை. அத்தனை பேரும் அலைபேசி அணைச்சி வச்சுட்டு எல்லாரும் அணைபேசி அணைச்சி வச்சுட்டு ஊரை விட்டு ஓடிட்டான். வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்குல்ல, கட்சி குழுக்கள், தாவேக்கா குழுக்கள் எல்லாம் ஏறிட்டான். ஒருத்தன் வரலங்க. நீ உனக்கு என்ன நாட்டாள என்ன தகுதி இருக்கு, என்ன உனக்கு என்ன அருகதை இருக்குது, நீ எப்படி ஆசைப்படுற? ஒரு சம்பவம் உன் கூட்டத்தில் நடந்த சம்பவத்தை வந்து உன்னால சரியா எதிர்கொள்ள முடியல, அந்த பொறுப்பேற்க முடியல. நடந்துருச்சு, நீ பிழை பண்ணிட்ட, தாமதமாக வந்த, அந்த தாமதம் திட்டமிடப்பட்டது, இது ஒரு பக்கம் நடந்துருச்சு. நடந்துட்ட பிறகாவது நீ வந்து மனித தன்மையோடு நடந்துக்கணும்ல, ஒரு தலைமை பண்போடு நடந்துக்கணும்ல. எதையுமே செய்ய விட்டு ஓடிடுவேன் அப்படின்னா உனக்கு எதுக்கு நாட்டாளுன்னு ஆசைங்கிறேன். ஜனநாயகன் படத்தினுடைய அந்த பாடல் வெளியாக இருக்குது, தளபதி கச்சேரின்னு ஒரு பாட்டு பார்த்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருக்குது பாட்டு? எப்படி இருக்குது? தளபதி கச்சேரிங்கிறத விட தளபதி கருமாதின்னு வச்சுருந்தா பொருத்தமாக இருந்திருக்கும். என்ன அதெல்லாம் அது? இல்லை, ஏன் அதை கேட்குறேன் அப்படின்னா அதில் சில அந்த காட்சிகள் காமிக்கிறாங்க. என்ன காட்சிகள் காமிக்கிறாங்கன்னா அது அந்த பேருந்தில் நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சிஜி பண்ணப்பட்ட ஒன்று தானே அது. ஆனால் அது என்ன சொல்கிறாங்க, ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இது வந்து கரூர் அந்த பரப்புரை போல இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நெய்வேலியில் வந்து அவர் வாகனத்தை நின்று தன்படம் எடுத்துதாங்கிறாங்க. அது என்ன கருமமோ இதை நம்ம சொல்கிறது. நம்ம வந்து கைப்புண்ணு கண்ணாடி இருக்குங்கிற மாதிரி இந்த கரூர் மரணங்களே இப்படி நடந்துக்கிட்டாங்கிறது ஊருக்கே தெரியும். அப்போ இதெல்லாம் நம்ம சின்ன இடப்படத்தில் ஒன்றும் இல்லை. இப்போது இவ்வளோ இஷ்யூ நடந்துச்சு இல்லையா? அடுத்த ஜனவரி மாதம் பொங்கலுக்கு ஜனநாயகன் படம் வந்தால் பார்ப்பீங்களா? பார்க்க விருப்பம் இல்லை, பெரிய ஆர்வம் இல்லை. நான் உறுதியாக என்ன சொல்கிறது, விஜய் படங்களை நீ வாழ்நாளில் நடிப்பார், 26 படம் நடிப்பார். இல்லைண்ணா 20 அதுதான் அவர் கடைசி படம் வந்து ஜனநாயகன் தான். கடைசி படமாக இல்லை தம்பி, நான் எழுதி தர்றேன், கடைசி படம் கிடையாது. இல்லை, அந்த பாட்டில் கூட அண்ணா லாஸ்ட்டாக ஒரே ஒரு டான்ஸ் மட்டும் ஆடுங்கண்ணா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்களே. கருணாநிதி வந்து பல தேர்தலில் சொன்னார், இதான கடைசி தேர்தல், வாக்ஸ் எடுத்துக்கினார். அது மாதிரி இவர் கடைசி படம் 100 விழுக்காடு கிடையாது, நான் எழுதி தர்றேன். நான் விஜய் மேலே சத்தியம் பண்ணுறேன். விஜய் மேலே சத்தியம் பண்ணுறீங்க? வாய்ப்பே இல்லை, இது கடைசி படம் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் அவர் இன்னும் நிறைய படங்கள் நடிக்க வைப்பாங்க. அரசியல் நடிக்கிறது போதும். இல்லை, 26 ஒரு முதலமைச்சர் ஆக மாட்டாருன்னு நம்ம நம்புகிறோம், அது நடக்காது தம்பி. தேர்தலுக்கு வந்து 6 மாதம் இருக்கான். ஆமாம், இந்த 6 மாதம் இருக்கிற வேலையில் இப்போதான் நான் சனிக்கிழமை மட்டும்தான் வருவேன். மாநாடு அப்படின்னா நான் 5:45 மாநாட்டம் முடிச்சிருவேன். ஆர்ப்பாட்டம்னா 3/4 மணி நேரத்தில் முடிச்சிருவேன். இல்லை, மனுஷன் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடுறாரு. தெரியாதுங்க, வச்சுக்கிட்டாங்க, வஞ்சனை பண்ணுறாரு, எழுதி கொடுக்குறாங்க, அவ்வளோதான் மனப்பாடம். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து 20 நிமிஷம் பேச டைம் தரீங்க, நான் பேசுறதே 3 நிமிஷம் தான், எனக்கு ஏன் 20 நிமிஷம் டைம் தரீங்க? மண்டைக்குள்ள சரக்கு இருந்தா தானே, உனக்கு உள்ள ஒண்ணுமே இல்லை. ஒரு ஊடகத்தை சந்திச்சு பதில் சொல்லணும். இன்னைக்கு வந்து ஊடகங்கள் பெருகிருச்சு, ஒளிவாங்கி நீட்டுறாங்க. அந்த கேள்விகளுக்கு முகம் கொடுத்து அந்த இடத்துல பதில் சொல்லணும். அது பதில் சொல்றப்பதான் உன்னோட சமயோசித புத்தி தெரியும், உன்னோட அறிவு கூர்மை தெரியும், உன்னோட வரலாற்று அறிவு தெரியும். நீ ஏன் இப்போ தயங்குற? படத்தில், சர்க்கார் படத்தில், மெர்சல் படத்தில், அப்புறம் வந்து கத்தி படத்தில் 40 நிமிஷம் 30 நிமிஷம் அப்படியே பத்திரிகை சந்திப்பில் அப்படியே தெரிக்க வர்றீங்க. நிஜத்திலேயே பயந்து நடுங்குறீங்க. என்ன தெரிஞ்சு போகும். என்னன்னா திரைப்படத்தில், மெர்சல்ல, சர்க்காரில், கத்தியில், படத்தில் வர்றாருல விஜய், அந்த விஜய் தான் இந்த விஜய் நினைக்கிறேன். அந்த விஜய் ஒரு கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்துக்கு துளியும் பொருத்தமற்ற நபர் இவர். சரி சரி. ஏன்னா ஒரு பிரச்சனை ஒழியக்கூடியவர். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ பொதுக்குழு நடந்திருக்குது. எந்த பொதுக்குள்ளையாவது கட்சி தலைவருக்கு பாதுகாப்பு தரணும் தீர்மானம் போட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை. நாவலர் நெடுஞ்செழியன் தொடங்கி பல பேர், நெடுஞ்செழியன் தரான்னு தெரியல, பல பேர் பொதுச்செயலாளர் இருந்திருக்காங்க. பல பேர் வந்து எம்ஜிஆர் இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், பல பேர் பொதுச்செயலாளர் இருந்திருக்காங்க. எந்த பொதுச்செயலாளராவது கட்சியில் வந்து வழக்குக்கு பயந்துட்டு ஓடி விழுந்திருக்காரு? இல்லை. சிறை நிரப்பும் போராட்டம்னு ஒரு போராட்ட வடிவம் இருக்கு.
ஆனால் ஒரு வழக்கு கொலை வழக்கம் இல்லை, கொலை முயற்சி வழக்கம் இல்லை. இந்த வழக்குக்கு பயந்துட்டே ஓடி ஒழிக்கிறாங்கன்னா இவங்களோட இதை புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போது நீங்கள் வந்து வேதாரண்யத்தில் வந்து நீங்கள் போட்டிடுறீங்க. வேதாரண்யத்தில் நீங்கள் போட்டியிடும் பொழுது உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறதா பார்க்குறீங்க? வெற்றி வாய்ப்பு அப்படின்னு இல்லை, வெற்றி பெறணும், அதுக்கு உழைக்கிறோம், அதுக்கு அரும்பாடாட்டுறோம், அதுக்கு வேலைகளை செய்வோம். வாய்ப்பு அப்படி இல்லை, வாய்ப்பெல்லாம் உருவாக்கி கொள்ள வேண்டியது தான். பாதையை தேடாதே உருவாக்கு அப்படின்னு எங்கள் தலைவர் சொல்கிறாரு. பாதை இல்லை என்று கலங்காதே, நீயே அமைத்துக்கொள் அப்படின்னு லெனின் சொல்கிறாரு. அந்த கோட்பாட்டுக்கிணங்க நம்ம அந்த களத்தை நமக்காக வசப்படுத்திக் கொள்ள வேண்டியது தான், அதற்கான வேலைகள் செய்ய வேண்டியது. இப்போ இந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி வந்து 2020 ஆட்சிக்கு வராங்க வரலன்றது அப்பாற்பட்ட விஷயம். அண்ணன் சீமான் அவர்களாவது குறைந்தபட்ச சட்டமன்றத்திற்கு போகணும் அப்படின்றது எல்லோருடைய விருப்பமாகவே இருக்குது. அண்ணன் அவர்கள் நிச்சயமாக 2026 சட்டமன்றத்திற்கு போவாரா? நான் ஆட்சியை பிடிப்பார்னு பேசுகிறேன், ஆட்சி பிடிப்பாரு நினைக்கிறேன். அதனால இந்த கேள்வியை வந்து கேள்வியே ரொம்ப அறமாற்றதா இருக்கு. கேள்வியை வரையம்னு சொல்கிறேன். அதிகாரத்தை நோக்கி நகருவோம், ஆட்சியை பிடிப்போம், அதுக்கு தான் வேலை செய்யணும்னு சொல்கிறேன். அதனால இந்த கேள்வியை வரையும் தான். இப்போ திமுக வந்து குறிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்டி வெற்றி பெற்றாங்கன்னா தோற்காத ஒரு ஸ்டாலின், கிட்டத்தட்ட கருணாநிதி அவர்களை விஞ்சிய ஒரு ஸ்டாலின், தோல்வியே பார்க்காத ஒரு ஸ்டாலின்ற பேர் அவருக்கு கிடைக்கும். ஏன்னா அவருடைய மறைவுக்கு பிறகு திமுக சந்திக்கக்கூடிய பாராளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி தேர்தல் எல்லாமே வந்து தொடர் வெற்றிகள் தான் திமுக வந்து பார்த்துட்டு இருக்கு. 26லுமே கிட்டத்தட்ட வந்து திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. சில கருத்து கணிப்புகளை கூட வெளியாகுதுன்னு வச்சுங்களேன். திமுகவிற்கு எதிரான மனநிலை தமிழ்நாட்டில் இருந்தாலுமே கூட அது வந்து தேர்தலில் பிரதிபலிக்காதுன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இதுவும் ஒரு கருத்துருவாக்கம் தான். இப்போ தேர்தலுக்கு இன்னும் 6 மாதம் இருக்குது. இந்த 6 மாதத்துக்கு முன்னாடியே 6 மாதத்துல தொலைக்காட்சிகளில் விவாதம் நடத்தப்படுது. ஐயா ஸ்டாலின் வந்து அவரோட கூட்டத்தில் பேசுகிறப்ப என்ன சொல்லுவார், நாங்கள் 200 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவோம் அப்படின்னு பேசுவார். 2026ல் 31 நமக்கு தான், 36 நமக்கு தான் அப்படின்னு பேசுவார். அப்போ அது என்ன விவாதம் நடத்தப்படுதுன்னா, 200 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவாருன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்கிறது சாத்தியமா அப்படின்னு விவாதம். 36 வரைக்கும் நம்மளோட ஆட்சி தான் அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறது வந்து சாத்தியமானு விவாதம். அப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த வரக்கூடிய 26ல் வெற்றி பெறுவது எளிது, அது முடிஞ்சு போச்சு, வெற்றி பெற்றுவார். 200 இடங்களை பெறுவாரா இல்லைங்கிறத வாதம், 31ல் வெற்றி பெறுவாரா இல்லைங்கிறத வாதங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அது எந்த இது உத்தி அப்படின்னா, அங்கே வந்து மோடி செஞ்சது தான். ஆப்கி பார் 400 பார், 400 இடங்களை பெறுவோம் அப்படின்னார். 432 400 இடங்களை பெறுவோம், ஆப்கி பார் 400 பார்னார். அப்போ 4 இடங்களில் பெறுவோம்னு சொன்னதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, இங்கே அறுதி பெரும்பான்மையை பெற்றுவாங்க, எளிதாக வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னா கருத்துருவாக்கம். அதனால அப்படின்னு திட்டமிட்டு கட்டமைக்கப்படுது. தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்து வடநாட்டில் வந்து மோடி மடி மீது உட்காந்து எப்படி கோதி முடியாமல் இருக்குதோ, அதே போல் தமிழ்நாட்டிலையும் கோதி முடியாதான், அது சந்தேகத்துக்கு இடம் இல்லை. அதனால அவங்க அப்படி கட்டாயிப்பாங்க திமுக வெற்றி பெற்றோம். புதிய தலைமுறையில் விஜயுடைய பரப்புரை எப்பெல்லாம் வந்து அந்த விஜய் கட்சியினுடைய பாட்டையே போட்டு பண்ணாங்க அப்படின்னா ஒரு இஷ்யூ வந்து என்ன, ஒரு ஊடகமே நேரடியாக வந்து ஒரு விஜய்க்கான ஐடி விங் போல் செயல்படுதுன்னு ஒரு வாதம் வந்துச்சு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தமிழ்நாட்டு மீடியாக்கள்லாம் திமுக கிட்ட இருக்குன்னு சொல்கிறீங்க. எப்படி வந்து புதிய தலைமுறை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, எப்படி அவங்க 2 பேருக்கு வேலை செய்ய முடியும்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இதில் எல்லா ஊடகமும் எடுத்துக்குவோம். இதில் காட்சி ஊடகங்களை பொறுத்த வரைக்கும், காட்சி ஊடகங்களில் எடுக்கப்படக்கூடிய விவாதங்கள், செய்தியாக்கப்படக்கூடிய அந்த விவகாரங்கள் எல்லாமே வந்து திமுக வந்து காப்பாற்று நோக்கத்திலே இருக்குது. இதில் விஜயை பொறுத்த வரைக்கும், விஜய் மட்டும் இல்லை, கமலஹாசன் வந்தப்ப ஒரு நடிகர் வந்தால் ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. கமலஹாசன் வந்தப்ப இந்த முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இல்லை, எனக்கு கமலஹாசன் வந்தது ஞாபகம் இருக்கு, இந்த அளவுக்கு இல்லையே, விஜய் மாதிரி இல்லையே. கமலஹாசன் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ரஜினிகாந்த் அதாவது கட்சியை தொடங்கலை, அதுக்கு முன்னாடி அவ்வளவு விவாதங்கள். விமான நிலையத்து வாசலில் வந்து அவர் பேசுகிறப்ப நான் எதுவும் பேச விரும்பலன்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு விவாதம். இப்படி நடிகர் வர்றப்ப ஏன் ஆர்கனைகளில் விஷால் போட்டிடுறன்ட்டு வந்தார், வேட்பாளர் நிராகரிக்கப்பட்டுச்சு. அதுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம், நடிகர்னா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதில் விஜய்க்கு அதிகப்படியாக என்ன பண்ணாங்கன்னா, விஜய்க்கு வந்து அரை மட்டும்தான் அதிகப்படியான ஒரு விளம்பரத்தை மண்டைகள் திணிச்சாங்க. என்னன்னா இதை இப்படி பாருங்களேன், ஏன்னா விஜய் வந்து ஊடகங்கள் காமிச்சா அதை வந்து வணிக ரீதியாக மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க. விஜய்க்கு வரத்துக்கு முன்னாடி டிஆர்பி ரேட்டு செய்தி சேனல் வேற ஒன்றா இருக்கு, விஜய் வருகைக்கு பிறகு வேற ஒன்றா இருக்கு. விஜயோட பரப்புரையை காமிக்கிறது தவறுன்னு சொல்லலை. நீங்க சசிகலா அம்மையார் வந்து பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வர்றாங்க, அவங்க வந்து ஏறக்கும் 23 மணி நேரம் வந்தா சொல்றாங்க. அவங்க வர்றதே செய்தி, ஏன்னா அவங்க சிறையில் இருந்தாங்க, விடுதலை பெறது வர்றதே ஒரு செய்தி. ஆனா விஜய் வந்து பனையூர்லேருந்து விமான நிலையத்துக்கு போறது செய்தி இல்லை, கிடையாது, பரப்புரையில பேசுறதான் செய்தி. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், விஜய் பரப்புரை ஆரம்பிக்கிறப்ப இப்போ விஜய் பேச போறாரு அப்படின்ட்டு செய்தி ஆக்குங்க, அதை ஒளிபரப்புங்க, பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க என்ன பண்றீங்க,
விஜய் வந்து அவர் வீட்டிலேருந்து கிளம்புறது, விமான நிலையத்துக்கு போகிறது, அங்கேருந்து திருச்சிக்கு வர்றது, திருச்சியிலேருந்து வாகனத்தில் போடுறது, அந்த வாகனத்துக்கு முன்னாடி அந்த கட்சிக்காரங்க எல்லாம் குரங்கு சட்டை பண்ணுறது, அவங்க செய்யக்கூடிய ஒழுங்கினம், அநாகரிகம், அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க, நியாயப்படுத்துறீங்க. இல்லை நம்ம திமுகவுக்கு வந்துடுவோம். இதை வர நியாயப்படுத்தி அதை முழுக்க வந்து திரும்ப திரும்ப காட்டி, கரூரில் பரப்புரை அப்படின்னா, கரூரில் பரப்புரை நடக்குது அப்படின்னா, கரூர் மக்கள் வீட்டில் உட்காந்துருக்காங்கன்னா, தொலைக்காட்சியை பார்க்குறாங்கன்னா அவங்க வீட்டில் உட்கார முடியாது. இந்த தொலைக்காட்சியை பார்த்த மாத்திரத்தில் தொலைக்காட்சியெல்லாம் தள்ளுது, வெளில போய் பாரு அப்படின்னு தள்ளுது. அப்போ இதுவே தவறு தானே. இதில் வந்து அவங்க செஞ்சது வந்து ஒழுங்கினோம். ஓகே. அப்போ இதில் வந்து அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்கள் விஜய் என்ன சொல்கிறது, திமுகவை காப்பாற்றி கொண்டு தான் இருக்குது. விஜய்க்கு ஒத்துவதுற இந்த வேளையிலும் அவங்க வந்து இன்னும் சொல்ல போனால் இந்த கரூர் மரணங்களுக்கு பிறகு கொஞ்சம் குறைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, கொஞ்சம் சாடுறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் முழுக்க முழுக்க எப்போதும் இந்த ஊடகங்கள் வந்து திமுக காப்பாற்றி கொண்டிருக்கு. திமுகவோட 1ஆம் ஆண்டு முடிஞ்ச உடனே ஒரு தொலைக்காட்சியில், ஒரு முதன்மையான தொலைக்காட்சியில் விவாத தலைப்பறனா, ஓராண்டு திமுக ஆட்சி சாதித்ததா சமாளித்ததா, சரிக்குதான்னு ஒரு தேர்வே வரல. உதயநிதி வந்து அமைச்சராக்கப்படுறாரு. உதயநிதி அமைச்சராக்கப்படுறது அவசரமா அவசியமா, அது வந்து வாரிசு அரசியலானே கேள்வி வரல. தொலைக்காட்சி விவாதங்கள்ல எப்படி நடக்கும்னா, நீங்க மிஞ்சி போனா 4 சராசரி 4, சில இடங்களில் 5 கூட வைப்பாங்க. யார் உட்கார்றான்னா திமுகவை சேர்ந்த 2, திமுகவை சேர்ந்த ஒரு பத்திரிகை ஒருத்தர், திமுக கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்பு ஒருத்தர், அந்த பக்கம் வலதுசாரி அல்லது பாஜக இல்லது அதிமுக ஆட்கள். திமுகவுக்கு எதிராக உட்கார வைக்கப்படுற ஆட்கள் எல்லாமே திமுக எளிதாக அடித்து வீழ்த்திடும். இப்போ ஒரு மொழி சிக்கல் வருது, இந்தி மொழி சிக்கல் வருதுன்னா நாம் தமிழக கட்சி அழைக்க மாட்டாங்க. அப்போ ஏன்னா அதில் திமுக அடித்து ஸ்கோர் பண்ணணும். இப்போ நாம வந்தோம்னா இவனே அடிப்போம். அவது அப்படி செய்யக்கூடாது. அங்கே ஹீரோ வந்து திமுக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஊடகவாதங்கள் கட்டமைக்கப்படுது. தொலைக்காட்சி வாதங்கள் எத்தனைக்கு அழைக்கிறாங்க எங்களை? இந்த கரூர் மரணங்களுக்கு எங்களுக்கு அழைக்கலையே. ஏன் அழைக்கலன்னா, கரூர் மரணங்களில் வந்து முழுக்க தாவேக்காவை அடித்து திமுக ஸ்கோர் பண்ணணும். அப்போ இது எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது, ஒரு லாபி இருக்குது, ஒரு பின்புறத்தில் உட்காந்துக்கிட்டு அதை இயக்குற ஆள் இருக்கு. நெஞ்சொல்ல போனால் அவளை ஏன் போகணும்? நாம் தமிழக கட்சி போட்டி போடுறத சொல்லாமல் மும்முனை போட்டிங்கிறாங்களே. மும்முனை போட்டி அப்படின்னு நீங்கள் இப்படி சொல்லுங்களேன். இருமுனை போட்டின்னு அப்படின்னு சில இடங்களில் பேசுகிறாங்க. இது துருவ அரசியலுங்கிறாங்க. இப்போ திமுகவுக்கும் அதிமுக தான் போட்டி, ஆளுங்கட்சி எதிர்கட்சி தான் போட்டி அப்படிங்கிறீங்க. சரி, இது உங்க நம்பிக்கை, உங்க பார்வை, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா களத்துல இங்க போட்டி அப்படின்னா 4 கட்சி போட்டி போடுது. நீங்க தாவேகா போட்டி இல்லைன்னு சொன்னாலுமே அது தவறு தான். தாவேகா போட்டி போடுது. அப்ப இங்க திமுக, அதிமுக, நாம் தமிழக கட்சி, தாவேகா, நாம் தமிழக கட்சியை போட்டி போட சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. நீங்க புதிய தலைமுறை தொலைக்காட்சியில வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு விவாதம் நடத்தப்படுது. அதில் போடுறாங்க 3 முனை போட்டின்னு போட்டாங்க. சன் நியூஸ்ல யாருன்னு தெரியும், குணசேகரன். அவருக்கு நாம் தமிழக கட்சி எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் மீது ஒவ்வாமை. நாம் தமிழக கட்சி வைக்கக்கூடிய அரசியல் மீது, தமிழ் தேசியங்கள் மீது அவருக்கு ஒவ்வாமை. யாரு? குணசேகரன். அவர் பெரியாரிய பட்டாளர். நீங்க பெரியாரிய பட்டாளருங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா நாம் தமிழக கட்சிக்கான ஜனநாயக வாய்ப்பை வழங்கணும். நீங்க உங்க வீட்டுக்குள்ள உட்காந்து பேசுறப்ப நான் கேட்கல. நீங்க தொலைக்காட்சினா 4 மணி போட்டா 4 மணி போட்டின்னு சொல்லணும். அப்ப 4 மணி போட்டி இல்லாம 3 மணி போட்டி கிடையாது. அப்ப என்னன்னா, நாம் தமிழக கட்சி போட்டி போடுங்க செய்தியை சொல்றதுக்கு நாங்க போட வேண்டியிருக்கேன். இப்ப தமிழ்நாட்டு ஊடகங்களின் லட்சணம் இதுதான். இப்போ ஊடகங்கள் மட்டுமே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கணும். அது சொல்லலை. அது வந்து நாம அவங்கள முதன்மையா சொல்லலை. அவங்களோட இந்த ஜனநாயக தன்மையற்ற போக்க நான் சாடுறேன், அவ்வளவுதான். மற்றபடி அவங்க தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலை. இப்போ அண்மையில் திமுகனுடைய 75வது ஆண்டு விழா மிக சிறப்பாக வந்து சென்னையில் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. திமுகவினுடைய ஃபியூச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தமிழ்நாட்டின் சாபக்கேடா பார்க்குறேன். ஏன், என்ன அவர் என்ன பண்ணாருப்பா? என்ன தெரியும்? என்ன தெரியும் அது வேறண்ணே, நீங்கள் தெரிலன்னா அது வேற இல்லைங்க. முதல்ல எளிமையாக சொல்கிறேன். நீங்கள் மன்னராட்சிக்கும் மக்களாட்சிக்குமான மாறுபாடுன்னு, மன்னராட்சியில் வந்து தாத்தா ஆழ்வார், அப்பா ஆழ்வார், பேர ஆழ்வார், கொள்ளுப்பேர் ஆழ்வார், சர்வாதிகாரம் இருக்கும். அதாவது ஒரு தலைமுறையே ஒவ்வொரு தலைமுறையும் ஆளும். ஒரே குடும்பம் ஆதிக்கம் செய்யும், ஆளுகை செய்யும். அதாவது ஒட்டுமொத்த அதிகாரமும் ஒரு குடும்பத்திட்ட இருக்கும், ஒட்டுமொத்த செல்வ வளமும் ஒரே குடும்பத்திட்ட இருக்கும். இது மன்னராட்சி. அப்படி மக்களாட்சிக்கு வாங்க. மக்களாட்சி நிலைமை என்ன? கருணாநிதி ஆண்டாரு, ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்காரு, உதயநிதி வந்து ஏறக்குறைய ஆண்டு கொண்டிருக்காருன்னு வச்சுக்கலாம். அடுத்து அவர் தான் ஆளா வந்து துடிக்கிறாரு. இன்பநிதி ஆழ்வார்னும் திமுகவில் பேச்சு இருக்கு. இன்பநிதி ஆளணும், அதை நான் பார்க்கணும்னு சொல்றாங்க. இங்க யாரோ ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் பேசல, துறைமுருகன் பேசுறவர், மூத்தவர், அவரே சொல்றாரு இன்பநிதி. அப்ப ஒரே குடும்பம் ஆளுகை செய்யும்னா
நீங்கள் பிறப்பை வைத்து தகுதியை தீர்மானிப்பது தான் இங்கே வந்து பார்ப்பனியம், சனாதனம், சனாதனம், பார்ப்பனியம் எல்லாம். ம், இங்கே பிறப்பை வச்சு தானே தகுதியை தீர்மானிக்கிறாங்க. ம், கருணாநிதி குடும்பத்தில் பிறப்போ தான் தலைவருக்கான தகுதி அழகுன்னா இது என்னது இது? ம். நீங்கள் இன்னும் சொல்ல போனால் திமுக எப்படி தொடங்கப்படுது? பெரியார் இவரை வந்து மணியமே திருமணம் பண்ணுறாரு. திருமணம் மட்டும் இல்லை, ம், திருமணம் பண்ணி இயக்கத்துக்கு வாரிசு அறிவிக்க போகிறார். ம், ம். அப்போ பெரியார் ஈவராவின் வாரிசு அரசியலை தான் திமுக தொடங்கப்படுது. ஓகே. அப்போ அண்ணா கேட்குறாரு, ம். ஹைதராபாத் நிஜாமுக்கு இருக்க வேண்டிய கவலை, ஆதன கர்த்தாக்களுக்கு இருக்க வேண்டிய கவலை, பகுத்தறிவு இயக்க தலைவருக்கு ஏன் ஏற்படுதோ தெரியல. ம், இந்த வாரிசு முறை யார் செய்யும் ஏற்பாடு, எந்த காலத்து நடைமுறை, ஜனநாயகத்துக்கு உகந்ததுதானா? இது வந்து பரம்பரையாக பாத்தியம் செய்யப்பட வேண்டிய ஒரு நடைமுறையா? இந்த வாரிசு அரசியலுங்கிறது காட்டு ராஜாங்கம் தானா அப்படின்னு அண்ணா மிக கடுமையாக பெரியார் இவரை வச்சாடுறார். அது மட்டும் இல்லை, 1967 வந்து அண்ணா வெற்றி பெற்றார், முதலமைச்சராக வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற பிறகு அவர் வந்து பதவியேற்க போகிறார். பதவியேற்க போகிறப்ப வாகனத்தில் ஏற போகிறார். அப்போ தொண்டர்கள் வந்து அண்ணியும் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, நீங்கள் முதலமைச்சர் ஆகிறத பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அண்ணியை கூட்டு போகலாமே அப்படிங்கிறாங்க. அண்ணாவோட மனைவி ராணி வந்து ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தை சொல்கிறாரு வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டு கட்சிக்கும் குடும்பத்துக்கு இடையே இடைவெளி வழங்குறாரு. ம். மிஞ்சி போனால் ராணி வந்தாங்கன்னா, அந்த அம்மையார் வந்தாங்கன்னா, முதலமைச்சராக வந்து அண்ணா பதவியேற்கிறத தன் கணவர் வந்து முதலமைச்சர் ஆகிற காட்சியை வந்து கண்குளியில் பார்த்துட்டு துர்கா ஸ்டாலின் எப்படி ஆனந்த கலையை படித்தாங்களோ அது போல படிச்சிருப்பாங்க. அவ்வளோதான் நடக்க போகுது. இன்றைக்காவது தொலைக்காட்சி இருக்குது, யூடியூப் தளம் இருக்குது, திரும்ப பார்க்கறதுக்கோ நேரடியாக பார்க்கறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த வாய்ப்பும் எந்த இல்லை. வாய்ப்பும் கிடையாது. அப்போ அந்த சமயத்தில் ஒரு பார்வையாளரை கூட ஒரு ஓரத்தில் கூட நான் அமர்த்த மாட்டேன் அப்படின்னவர் அண்ணா. அந்த அண்ணா தொடங்கிய திமுகவில் ஒரே குடும்பம் வந்து கொட்டம் அடிக்கணும்னா எப்படி இருக்க முடியும்? ம். சமத்துவம்னா என்னன்னு அண்ணா சொல்றாரு. அண்ணாவின் தமிழ் கனவு கொடுக்குறாங்கல்ல பரிசா, அதெல்லாம் செய்திகளாக இருக்குது. அந்த அண்ணாவின் தமிழ் கனவுல இருக்கு. குடும்பத்துக்கும் கட்சிக்கும் வேறுபாடு அதெல்லாம் வேணும், இருக்கு கட்சிக்கும் ஆட்சிக்கும் வேறுபாடு வேணும். ஆமாம் ஆமாம், ஆட்சிக்கும் கட்சிக்கும் வேறுபாடு வேணும்னு சொல்றாரு, ம். கட்சிக்கும் குடும்பத்துக்கும் வேறுபாடு வேணும்னு சொல்றாரு. இந்த ஆட்சிக்கும் கட்சிக்கும் வேறுபாடு வேணும்னு சொல்றப்ப அது ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டார் அண்ணா. ஏன்னா மொழிப்போரில் வந்து மிக மூர்க்கமாக நடந்து கொண்ட காவல்துறை அதிகாரிகள் மீது ஆஹா. அண்ணா நடவடிக்கை எடுக்கல. ஓ. அதே போல் வந்து ஜனநாயகம் வளர்ந்துள்ள இந்த நாளில் சர்வாதிகாரம் வந்து தலை தூக்கக்கூடாதுன்னு பேசுறாரு. ம். ஆனால் திமுகவோட பொதுக்குள்ள ஸ்டாலின் வந்து நான் ஒரு சர்வாதிகாரியை செயல்படுவேங்கிறார். அது அந்த அளவுக்கு செயல்பட மாட்டான்னு வச்சுங்களேன் ம். அப்படின்னு சொல்கிறார். இதில் வந்து சமத்துவத்தை பற்றி அண்ணா ஒரு வரைவிலக்கணம் சொல்கிறார். ம். சமத்துவம் என்பது சரிசமமாக பார்ப்பதல்ல, ம். சரிசமமாக நடத்துவதல்ல, சரிசமமான வாய்ப்புகளை வழங்குவதுங்கிறார். சரிசமமான வாய்ப்புனா இப்போ உதயநிதி வந்து எந்த பொறுப்பில் இருக்காரு? துணை முதலமைச்சர், இதில் கட்சி பொறுப்பு, மாநில இளைஞர் அணி செயலாளர். இதே பொறுப்பில் இருக்க முடியா இருந்தா வெள்ளைக்கோள் சாமிநாதன். ஆ. வெள்ளைக்கோள் சாமிநாதன் படம் உங்களுக்கு வருதா? கண்ணில் வருதா? யாருன்னே தெரியலையே எனக்கு. வெள்ளைக்கோள் சாமிநாதன் படம் ஸ்டாலினுக்கு நிகராக பதாகையில் சூரட்டில் போடப்படும். வராது வராது வெள்ளைக்கோள் சாமிநாதனோட பிறந்த நாளுக்கு பொதுக்கூட்டம், திருமண கூட்டம், கருத்தரங்கு போட்டிருக்காங்களா? வராது. ஏன் போடல? ஒரே கட்சி, ம். ஒரே பொறுப்பு. ம். இவர் இருக்கிறப்ப அந்த பொறுப்பு வந்து வெள்ளைக்கோள் சாமிநாதன் இருக்கிறப்ப பொறுப்பு வந்து மதிப்பு மிக்கதாக மாறலை. உதயநிதி வந்தால் அப்படி புது மகன்ற ஒரு காரணம் தான், முதலமைச்சருடைய மகன். அவ்வளோதானே. ம். தென் மண்டல ஆய்வு செயலாளர்னு அழகிய போட்டாங்க. ம். வடக்கு மண்டலத்துக்கு, மேற்கு மண்டலத்துக்கு, கிழக்கு மண்டலத்துக்கு யார் செயலாளர் இருந்தா? தெரியல. சரி விட்டுருங்க. ஆ. தென் மண்டலத்தில் அழகிரி இருந்தார். அழகிரிக்கு முடியா இருந்தா இப்படியா இருந்தா? உண்மையா தெரியல. ஏன் இல்லைன்னா அந்த பொறுப்பு அழகிரிக்காக உருவாக்கப்பட்டது. யார் சொல்றான்னா கருணாநிதி சொல்றாரு. ஆ. அப்ப அந்த கட்சிங்கிறது ஒரு குடும்பத்துக்கானதா மாறி போயிட்ட பிறகு அங்க என்ன சமூக நீதி இருக்கும்? ம். சமூக நீதிக்கு முற்றிலும் எதிரான ஒன்று வாரிசு அரசியல். ம். இது வந்து வாரிசு அரசியல்ங்கிறது பண்ணையாத்தனத்தோட எச்ச சொச்சம், ம்ஹும். மன்னராட்சியோட நீட்சி தொடர்ச்சி. ம். அப்படி இருக்கிறப்ப உதயநிதியை வந்து தமிழ்நாட்டோட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் உன் நம்பிக்கை போயிட்டு தான் போகும். இல்லை, இன்னைக்கும் திமுகவில் நான் நிறைய பார்ப்பேன். நான் திமுகவில் நிறைய இளைஞர்கள், குறிப்பாக மாணவர்கள்லாம் போய் சேர்ந்து இளம் பேச்சாளர்களாக உருவாகி நிறைய மேடையாக பேசுகிறாங்க. சனாதனம்னா என்ன, ஆர்எஸ்எஸ்னா என்ன, தமிழ்நாடு என்ன பண்ணுச்சு, திராவிடம் என்ன பண்ணுச்சுன்னு பேசுகிறாங்க இல்லையா? அந்த மாதிரி பேசக்கூடிய இளைஞர்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? நேற்று பார்த்தேன், அப்படி பேச்சு நேற்று பார்த்தேன். நல்லா பேசுகிறப்ப ஆ. நல்லா பேசுனாங்க. அதில் ஒன்றும் பேச்சில் வந்து பேச்சாற்றல குறை கிடையாது. பேச்சாற்றல குறை கிடையாது. ஆமாம். நீங்கள் எல்லாம் பேசிட்டு கடைசியில் உதயநிதி தானே தலைமை இருக்க போகிறீங்க. ம். நீங்கள் சனாதன எதிர்ப்பு போராளி அப்படின்னு பேசுகிறாங்க. ம். சனாதனம்னா சத்தியமாக உதயநிதிக்கு தெரியாது. ம். ம். ஏன்னா அதுக்காக வழக்கே வாங்கியிருக்காரு நான் இந்தியா சொல்கிறேனே, முழுக்க. அந்த அது வந்து அது ஒரு மாக்காய்க்காக நினைக்கிறேன். மாக்காய்க்காவா இல்லை மக்கள் கலை இலக்கிய கழகம்னு நினைக்கிறேன். ஆமா மக்கள் ஆமா. இல்லையே. இல்ல முற்போக்கு இளைஞர் தமிழ்நாடு எழுத்தாளர் முற்போக்கு ஆமா. அந்த நிகழ்வு இது. ம். அவங்களோட கூட்டம் அது. அந்த கூட்டத்தோட இதே வந்து சனாதன ஒழிப்பு மாநாடு. ம். சனாதன ஒழிப்பு மாநாடு. அப்போ நீங்கள் முன்ன போய் பேசணும். தாமரை நிகழ்வுக்கு காசா. உதயநிதி போகிறார். ம். சனாதனம்னா என்ன, அது எந்த வடிவத்தில் இருக்குது, அது எப்படி பரிணாம வளர்ச்சி அடையுது, அது ஒரு அரசாக இருந்து எப்படி வந்து அந்த உணர்வை வந்து நம்ம மழுங்கடிக்க முடியும், ஒரு பொதுமக்களை எப்படி வந்து ஒத்துழைப்பு வழங்கணும், இது அரசோட பணி என்ன, மக்களோட பணி என்ன மாதிரி பரப்புரை செய்யணும், எப்படி இதை வந்து வீழ்த்த முடியும், இதுதான் சொல்லணும். ஆனால் என்னென்னா சனாதனத்தை ஒழிக்கணும்,
இங்கே டெங்கு ஒழிச்ச மாதிரி மலேரியா ஒழிச்ச மாதிரி டெங்கு மலேரியானா கொசு ஒழிச்சா கொசு வந்து அடிச்சுட்டா ஒழிஞ்சு போகும். சனாதனம் ஒழிஞ்சிருமா? அப்போ எவ்வளவு தட்டையான பருவது, எவ்வளவு தட்டையாக பேசுறாரு. சனாதனம் என்னன்னு தெரியல. அவர் வந்து சனாதனத்தை ஒழிக்கணும் பேசிடுறாரு. அந்த சமயத்தில் இந்தியா கூட்டணி எப்படியாவது பிளக்கலாம்னு எதிர்பார்த்த பாஜக இங்கே அமித் மால்வியா தொடங்கி அமித்ஷா வரைக்கும் எல்லாரும் பேசுபொருளாக்கி அங்கே வடநாட்டில் என்னென்னா சனாதனம்னா இந்து மதம்னு புரிதல். அப்போ இந்து மதத்தை ஒழிக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்து மத உணர்வால் வயப்பட்ட வடநாட்டில் பெரிய தாக்கத்தை வந்து பாஜக ஏற்படுத்துது. ஆனால் என்னென்னா அதுக்கு பிறகு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் உதயநிதி சொல்கிறாரு, அங்கே தான் முக்கியமான இடம். நான் எந்த ஒரு மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லலை, நான் எல்லா மதத்தையும் சொன்னேன் கிடையாது. எல்லா மதத்திலும் சனாதனம் எப்படி? எல்லா மதத்திலும் எங்கே சனாதனம் இருக்குது? இப்போ கிறித்துவத்தில் வந்து சாதிய பாகுபாடு கிறித்துவத்தில் இல்லை, தேவாலயங்கள் இருக்கு. தேவாலயங்கள் ஏன் இருக்குன்னா இந்திய சமூகத்தின் தாக்கம் கட்டமைப்பு. அப்ப இங்க திருநெல்வேலியிலயோ இல்ல வந்து நாங்குநேரிலே இருக்கலாம், ஆனா ரோம்லயோ இத்தாலியிலயோ பிரான்ஸ்லயோ கனடாவிலோ இல்ல. இங்க வந்து இந்திய சமூகத்துல அகமது பட்டேல் அப்படின்னு அகமதுன்னு ஒரு இஸ்லாமியர் வந்து பட்டேல்னு பேர் கொடுத்து சாதியா போட்டுக்கலாம். ஆனா அரபு நாட்டுல அப்படி கிடையாது. அப்ப இங்க இருக்கக்கூடிய இஸ்லாத்தை கிறித்துவத்தை தழுவி இருக்கக்கூடிய உறவுகள்கிட்ட வந்து இந்த சாதிய தாக்கம் இருந்துச்சுன்னா அது இந்திய சமூகத்தின் தாக்கம். இன்னும் சொல்ல போனா இஸ்லாத்துல பிரிவுகள் இருக்கு, சயா பிரிவு, சன்னி பிரிவுகள் இருக்கு. கிறித்துவத்தில் வந்து இந்த தேவாலயத்தில் சாதிய பாகுபாடு இருந்தாலும் ஒருபோதும் இஸ்லாமோ கிறித்துவமோ பிறப்பின் வழியே வேறுபாட்டை வந்து கற்பிக்கல. ஆமா, அதை ஏற்றுக்கொள்ள. ஆனா வந்து பிறப்பின் அடிப்படையில் வேறுபாட்டை கற்பிச்சு அது மாறாது அப்படின்னு சொல்லுதுல, அதான் சனாதனம். அந்த சனாதனம்ங்கிறது இந்து மதம். சனாதனம்னா என்ன? சனாதன கட்டமைப்புனா என்ன? சாதி தான் சனாதன கட்டமைப்பு. அப்ப சாதியை கொண்டுக்கிறது இந்த இந்து மதம். அவனை இந்து மதத்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்து மதத்தை ஒழிக்க முடியுமான்னா நாங்கள் இந்துக்கள் பரப்புரை முன்வைக்கிறோம். ஆனால் அம்பேத்கர் வந்து இந்து மதம் தான், அதாவது பௌத்தமும் ஆல்சோ இந்து அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஆனால் உண்மை அது வரல. ஆனால் அம்பேத்கர் இந்து மதத்துலேருந்து பௌத்த மதத்துக்கு மாறுறாங்க, பல்லாயிரக்கணக்கான மக்களை கூட்டி கொண்டு போகிறாங்க, பல வாக்குறுதிகள் சொல்லிட்டு தான் போகிறாங்க. அப்போ இந்து மதத்துக்கு மாற்றான் பௌத்தத்துக்கு மாறுறாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னு பரப்புரை சொல்லி நீங்கள் சைவராக நாங்கள் இருந்தோம், வைணவராக இருந்தோம், நாங்கள் சரித்திரப்படி இந்து அல்ல, சட்டப்படி தான் இந்துவை ஆக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு பேசுகிறோம். அப்போ குறைந்தபட்சம் இந்துக்கள் இல்லைங்கிற பரப்புரையாவது வைக்கணும். நீங்கள் அண்ணா வந்து கடல் மறுப்பை கைவிட்டார், பார்ப்பன அல்லாத அரசியலே கைவிட்டார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லி பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்க மாட்டேன், பிள்ளையார் உடைக்க மாட்டேன். ஆனால் அந்த அண்ணா ஒருபோதும் இந்துங்கிற கோட்பாட்டே இருக்கல. நீங்கள் கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் தீட்டு கொளுத்தணும், ஏன்னா இது வைணவர்களையும் சைவர்களையும் இந்துக்களாக மடைமாற்றம் பண்ணுது. தமிழர்கள் ஒருபோதும் இந்துக்கள் இல்லை, இந்துக்களுக்குன்னு இது தமிழர்களுக்குன்னு தனி வழிபாட்டு முறை உண்டு அப்படின்னு அண்ணா சொல்றாரு. யாராவது வந்து பாம்பை கொண்ட படுக்கையில போடுவானா, வீதி குப்பை எடுத்துக்கொண்ட வீட்டில் வைப்பானா, மீள வாய்ப்பு வந்த பிறகு சிறைக்கு போவானா அப்படின்னு பல ஊமைகளை அடுக்கிட்டு திராவிட நாட்டில் இந்துக்களுக்கு என்ன வேலை, சமத்துவத்தை விரும்புகிறவன் எப்படி இந்துன்னு சொல்லிக்கொள்ள முடியும்னு கேட்டவர் அங்கே அண்ணா. அந்த அண்ணாவின் தமிழ் கனவுன்னு சொல்ற இது கொடுக்குறாங்கல்ல, இதில் படிக்கிறதில்ல. அப்ப இந்துக்கள் இல்லைங்கிற குறைந்தபட்ச பரப்புரை, இந்து மதத்தை ஒழிக்க விட வேண்டாம், இந்துக்கள் இல்லைங்கிற பரப்புரை அதையாவது செய்யணும்ல. அதையே செய்யாம சனாதனம்னா எல்லா மதத்திலும் தான் இருக்கு அப்படின்னு சொன்னார்ல, அப்பவே சனாதனம் உனக்கு என்னன்னு தெரியலனே புரிதாயிடுச்சு, அப்பவே தெரிஞ்சு போச்சு. அப்ப அவரை கொண்டு சனாதனத்தை நீ எதிர்ப்ப ஒழிப்பண்ணா சனாதனம் என்றோம், அதான் நடந்துட்டு இருக்குது. இப்போ நாம் தமிழ் கட்சி வந்து நிறைவாக உங்ககிட்ட கேட்க விரும்புவது, அந்த நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வரணும், அண்ணன் சீமான் முதலமைச்சராகணும் அப்படின்ற ஒரு பெரும் கனவு உங்களுக்கு இருக்கும் இல்லையா? இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டின் சூழலில் நான் பார்க்குற வரைக்கும் வந்து கூட்டணி தான் அது மிகப்பெரிய ஒரு தீர்மானிக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக திமுக இதெல்லாம் தவிர்த்துட்டு கூட தமிழர்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தோற்றுவிக்கப்பட்ட பல கட்சிகள் இன்றைக்கி இருக்குது. அவை அதிமுக திமுக வெவ்வேறு கட்சிகள் கூட்டணிகளாக இருக்குது. நீங்கள்லாம் ஒன்றிணைந்தால் தான் அந்த ஆட்சி மாற்றத்தை வந்து ஏற்படுத்த முடியும், நிகழ்த்த முடியும். நான் கடைசி வரைக்கும் தனிச்சே இருப்பேன் அப்படின்னா அது நிகழாமல் தானே போகும். அதாவது அண்ணன் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க, தலைவர்களை ஒருங்கிணைக்கிறாங்க, வரல தமிழர்களை ஒருங்கிணைக்க தான் அவங்க வந்திருக்கோம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு கோட்பாடை வச்சுட்டோம், நம்ம தமிழ் தேசியம்ங்கிற ஒரு கோட்பாடை வச்சுருக்கோம். நாம் வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சி எவ்வாறு இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஆட்சியின் செயல்பாட்டு வரைவையும் வச்சுருக்கோம். இதை ஏற்றுக்கொண்டு நாம் தமிழர் கட்சியை தலைமை ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசிய முழக்கத்தை ஏற்றுக்கொண்டு நாம் தமிழர் கட்சி ஆட்சியின் செயல்பாட்டு வரைவை ஏற்றுக்கொண்டு தலைவர் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டு நாம் தமிழர் கட்சியுடைய அந்த முழக்கங்கள் வெற்றி பெற நாம துணை நிற்போம் அப்படின்னு ஒருத்தவங்க வர்றாங்க. இல்ல அண்ணன் வேல்முருகன், அண்ணன் திருமா, பாமக கூட அதெல்லாம் உடன்பாடு நினைக்கிறேன். அவங்க வருவாங்கன்னா நம்ம ஆரத்தழுவி நேசிக்கிறோம், ஆனா வரமாட்டாங்க. இல்ல நீங்க ஒண்ணு சொல்றீங்க இல்லையா, அவங்க வருவாங்க சொல்லிட்டு, அவங்க வருவாங்கன்றதை விட நீங்க போவீங்களா, நீங்க அவங்களை கூப்பிடுவீங்களா? அது எங்களுக்கு வேலை இல்லை.
நீங்கள் நாம் தமிழர் கட்சி சரியான பாதையில் பயணிக்குது, ஆஹா. நாம் தமிழர் கட்சி சரியான அரசியலை முன்வைக்குது. இது வெல்லணும், இது தமிழர்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் சரியானது, வெல்லணும்னு வர்றாங்கன்னா ஆரத்தறிவு நேசிக்கலாம். ஆனால் வந்து நாம் போய் கூட்டணிக்கெல்லாம் போய் நிற்க முடியாது. இப்போ அண்ணன் தனியார் இருக்காங்க, ஆமாம், தலைவர் மேலே வந்து பற்று கொண்டவங்க, ஈழத்து மீது பற்று கொண்டவங்க, உண்மையிலே அந்த மண் மீது மக்கள் மீது பற்று கொண்டவங்க தான் அண்ணன் தனியரசு, மாற்று கருத்து இல்லை. அண்ணன் தனியரசை பொறுத்த வரைக்கும் உதாரணம் சொல்கிறேன், 2018 வந்து நரேந்திர மோடி முதல் முறையாக அந்த சமயத்தில் வந்தப்போ, முதல் முறை இல்லை, அந்த அந்த காவிரி மேலாண்மை வாரிய சிக்கல் சமயத்தில் வந்தப்போ நாங்கள்லாம் கருப்பு கொடி காட்டினோம். கருப்பு கொடி காட்ட முற்பட்டோம், கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைக்கப்பட்டோம். இங்கே தாம்பரம் விமான நிலையத்துக்கிட்டு மீனம்பாக்கம் நினைக்கிறேன், ஒரு மண்டபத்தில் அடைக்கப்பட்டோம். ஆனால் கைது செய்கிற சூழல் கூட வந்துச்சு அந்த சமயத்தில். அப்போ நாங்கள் கருப்பு கொடி காட்டுறப்ப அண்ணன் தனியரசும் கருப்பு கொடி காட்டி உள்ளே வந்திருந்தாங்க. இது 2018 மோடி வர்றப்ப மோடிக்கு கருப்பு கொடி காட்டி அண்ணன் தனியரசும் எங்களோட சேர்ந்து அந்த மண்டபத்தில் அடைக்கப்படுறாங்க. 2019 பார்லிமெண்ட் தேர்தல் வருது, அண்ணன் தனியரசு எங்கே இருக்காருன்னு பார்த்தா மோடி இப்படி உட்காந்துருக்காரு, மோடிக்கு பின்னாடி அண்ணன் தனியரசு உட்காந்துருக்காங்க, மோடிக்கு பின்னாடி. அப்போ இவங்களுக்கு போராட்ட களம் அப்படின்னு வர்றப்ப கூட வந்து நிற்கலாம் அதிகபட்சமாக. ஆனால் வந்து இந்த தேர்தல் களம் வந்துட்டா அவங்க வந்து திமுகவையோ அதிமுகவையோ அவங்க போயிடுறாங்க. இப்போ வந்து இந்த இஸ்லாமிய இயக்கத்தை சேர்ந்த ஒரு ஷெரீப்பா பேர் அப்படின்னு நினைவு மாட்டேங்குது, ஷெரீப்னு நினைக்கிறேன், அவரும் வந்து நாம் தமிழர் கட்சி அவர் வந்து போராட்ட காலத்தில் நாம் தமிழர் கட்சியோட 2-3 போராட்டங்கள் நின்றுக்கிறாங்க, கேஎம் ஷெரீப். ஆனால் வந்து தேர்தல் பாதம் வர்றப்ப அதே திமுக அதே அதிமுக போயிடுறாங்க. இப்போ எஸ்டிபி இருக்காங்க, எஸ்டிபி வந்து பாபர் மசீத் இடிப்பு தினத்தன்னைக்கு, ஆனால் அம்பேத்கர் நினைவு தினத்தன்னைக்கு வந்து பொதுக்கூட்டத்துக்கு கூப்பிட்றாங்க. நானும் கூட்டத்தில் போய் பங்கிட்டு பேசியிருக்கேன், வழக்கம் போட்டாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து எங்கே போகிறாங்க தேர்தல்னு பார்த்தா அதிமுக கூட ஆதரிக்கிறாங்க, டிடிவி கூட ஆதரிக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி ஆதரிக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்னன்னா வெறுமனே வந்து சீட்டு மட்டும் இல்லை, வெளியே தர்றது சீட்டு, அது இல்லாமல் நோட்டு எல்லாமும் இருக்குது, ஒரு காரணியாக இருக்குது. பொருளியல் பங்களிப்பை அந்த கூட்டணிக்கு போனாங்கன்னா அந்த முதன்மை கட்சி வழங்குது. அதுக்கான வாய்ப்பு நம்மகிட்ட இல்லை. நமக்கு வந்து உண்மையாக இருப்போம், நேர்மையாக இருப்போம், சத்தியத்துக்காக உழைப்போம், லட்சிய ஈடரை வந்து கடைசி வரைக்கும் நிற்போம். நம்மளால் வந்து அந்த பொருளியல் வாய்ப்பை தர முடியாது. அப்போ அந்த மாதிரி லாபரட்ட கணக்கு இதெல்லாம் பார்த்து அப்படிதான் கூட்டணி அமைகிறாங்க. இல்லை நாம் தமிழர் கட்சி தலைமையேற்று வர்றாங்கன்னா இல்லை அதுதான் கேட்குறேன். இப்போ அண்ணன் திருமாவர்களோ இல்லை அண்ணன் வேல்முருகன் அவர்களோ நாளை பின்ன விஜய் கூட மாறிகறி வந்துடுறாருன்னு வச்சிங்களேன், திராவிடெல்லாம் விட்டுட்டு தமிழ் தேசத்துக்கிட்ட வராருன்னு வச்சிங்களேன். அப்போ அப்படி வரும்பொழுது யார் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றதில் வந்து அண்ணன் சீமான் தான் இருக்கணும், மற்றவங்களாம் இருக்கக்கூடாது, அதில் ஒரு பெரிய சிக்கல் ஏற்படும். நான் எளிமையாக சொல்லிட்டேன், நாம் தமிழர் கட்சியின் தலைமையேற்றுங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டேன். நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், அண்ணன் சீமானை அவ்வளோதான் முடிச்சு, நாம் தமிழர் கட்சியின் தலைமையேற்று அண்ணன் சீமான தலைமையேற்று முடிஞ்சு போச்சு. அதாவது நினைக்கிறீங்களா அந்த மாதிரி வருவாங்க நினைக்கிறீங்க? நாங்கள் அவங்களை எதிர்பார்த்து நிற்கலையே, நாங்கள் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்து நிற்கலையே. நாங்கள் தமிழ் மக்கள் இல்லை அண்ணனே ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, நாளைக்கு நான் வந்து ஒரு 18-20 வாக்கு சதவீதம் என்னோட உயரும் பொழுது அன்னைக்கு நிச்சயமா எல்லாம் ஒன்றா. அதாவது வருங்காலத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி பெரிய ஆற்றலாக மாறுறப்ப அவங்க வரலாம். இன்னைக்கு 26 வருவாங்களான்னா வர வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து இன்னைக்கு திமுகவோ அதிமுகவோ போனால் அங்கே போனால் வந்து அவங்களுக்கு தேவையானது கிடைக்கும், அப்போ அங்கே தான் போவாங்க. இப்போ இதுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நாங்கள் வந்து வழியை போய் வாங்க அப்படின்னு கூப்பிட முடியாது. அவங்களுக்கு இந்த அரசியல் சரின்னு தோணுச்சுன்னா அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கட்டும், வெள்ளவன் துணை நிற்கட்டும். இல்லைன்னா நாங்கள் வந்து தமிழ் அண்ணன் கூட சொல்லுவாங்கல்ல, தமிழர் கூட்டங்கிறது ஒரு பெருங்கடல் அப்படின்னு. அந்த பெருங்கடல் இருக்கிறப்ப நாங்கள் ஏன் வந்து ஒரு குட்டையை பார்த்து குளத்தை பார்த்து போய் நிற்கணும், ஏன் ஏங்கி நிற்கணும்? அதனால் அது தேவையில்லை. நாம் வந்து தலைவர்களை நம்புறதை விட இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்புகிறோம். அவங்கள வந்து நம்ம அரசியல்படுத்தி இந்த இனமான படலை நினச்சி கொண்டு தமிழருக்கான ஒரு ஆட்சி அதிகாரத்தை அமைக்கிறதுக்கு நாங்கள் பாடுபடுறோம். ஜீவா சொல்லுவாங்க, அழகும் நிறைவும் கொண்ட வாழ்க்கையை சொர்க்கத்தில் இல்லாமல் நான் வாழ்கிற பூமியில் படைக்க பாடுபடுறேன் அப்படின்னு. ஜீவா வந்து ஒரு நாத்திகர். அவர் வந்து பகத்சிங்கோட நூலை வந்து மொழிபெயர்த்து அவர் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு தெரியும். ஆனால் வந்து அவருக்கு சொர்க்க நரகத்தின் மீது நம்பிக்கை இல்லை. ஆனால் ஊமைக்கு பயன்படுத்தாது. அந்த ஊமைக்கு பயன்படுத்துகிறப்ப அழகும் நிறைவு கொண்ட வாழ்க்கையை சொர்க்கத்தில் இல்லாமல், நீ சொல்கிற சொர்க்கத்தில் இல்லாமல் வாழ்கிற பூமியில் படைக்க பாடுபடுறங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி எங்கள் ஆட்சி அமைங்கிறது தான் நாம் தமிழர் கட்சி வந்து உழைக்குது. அதை வரக்கூடிய 26 தேர்தல் காலத்தில் சாத்தியப்படுத்துவோம் அப்படின்னு நம்புகிறோம். எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளித்ததுக்காக மிக்க நன்றிண்ணா, மகிழ்ச்சி. நன்றி.